कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. கண்ணனம்பெருமான் பகவத்கீதைங்கிற அற்புதமான சாஸ்திரத்தை உபதேசித்தான். அர்ஜுனனுடைய கலக்கம், சோகம், மயக்கம் இதை போக்கடிக்க வேண்டும் என்பதற்காக உபனிஷத்துக்களுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய உயர்ந்த தத்துவார்த்தங்களை எல்லாம் எடுத்து விவரித்தான். அதிலே முக்கியமானதொன்று அவதார பிரயோஜனம். தாம் இந்த பூமியிலே எண்ணிலடங்காத பல அவதாரங்களை எடுக்கிறார். நம்மாழ்வாரும் தம்முடைய முதல் பாசுரத்திலேயே எண்ணின்ன யோனியுமாய் பிறந்தா இமையோர் தலைவா என்று தெரிவிக்கிறார். யோனிகள், பலவிதமான பிறவிகள் இந்த பூ உலகத்தில் இருக்கா. அத்தனை பிறவிகளிலும் எம்பெருமான் தாமும் ஒரு பிறவி எடுத்திருக்கிறார், தாமும் பிறந்திருக்கிறார், அவதரித்திருக்கிறார். எம்பெருமானுடைய அவதாரங்களுக்கு இவ்வளவுங்கிற ஒரு அளவு, ஒரு கட்டுப்பாடே சொல்ல முடியாது. பகூனிமே வியதீதானி ஜன்மானி தபசார்ஜுன தானியகம் வேத்த சர்வாணி நத்தம் வேத்த பரந்தப என்று அர்ஜுனனிடத்துல கண்ணனே தெரிவிக்கிறார். அஜாயமானஹ பகுதா விஜாயத்தே என்று புருஷ சூக்தம் தெரிவிக்கிறது. பல பல யோனிகளாக பல பல பிறப்பா எம்பெருமான் பிறந்தான் என்று ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். ஆக இப்படி எம்பெருமான் கணக்கற்ற அவதாரங்களை செய்திருக்கிறார். இப்படியெல்லாம் அவதரிப்பது எதற்கு என்றால் தன்னுடைய குணங்களை இந்த பூமியிலே விளங்க வைப்பதற்காக. பெருமான் பரவாசுதேவனாய், ஸ்ரீவைகுண்ட நிகேதனாய் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிறான். அங்கு எம்பெருமானுடைய பெரு மேன்மை வெளிப்படுகிறது. தாம் தான் அயர்வரும் அமரர்கள் அதிபதி, இமையோர் தலைவன், ஜெகத்துக்கெல்லாம் முழுமுதல் காரணம் என்கிற அந்த குணங்களையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு நித்தியசூரிகள் முக்தர்களாலே வணங்கப்படுபவனாய் ஸ்ரீவைகுண்டத்திலே எழுந்தருள் இருக்கிறான். அப்ப அது பரத்வம், சிறந்த மேன்மை, ஒத்தாரும் மிக்காரும் இளையாய மாமாயன் என்கிற அந்த பரத்வத்தை நன்கு அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் வெளிப்படுத்துகிறான். ஆனால் நாம் இந்த பூவுலகத்துல என்ன இருக்கிறோம்? எட்டாக்கணியாக ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் இருந்தால் நாம் எப்படி அந்த எம்பெருமானை அறிய முடியும்? எப்படி அனுபவிக்க முடியும்? எப்படி எம்பெருமானுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள முடியும்? அவன் எளியவனாக நமக்கு அருகிலே கிட்ட பெறுபவனாக இருந்தாலன்னோ அந்த எம்பெருமானை சரணம் என்று பற்ற முடியும். எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்க முடியும். எம்பெருமானுடைய சொத்து இந்த ஜீவாத்மா என்கிற அந்த ஞானமே நமக்கு ஏற்படும். இதெல்லாம் நமக்கு வர வேண்டும் என்னால் அப்ப பெருமானை நாம் எளியவனாக அடைவதற்கு அவர் தம்மையே தாழ விட்டு கொள்ள வேண்டுமா? இதற்காகத்தான் இந்த பூவுலகத்திலே தாமும் பிறக்கிறார். பல பல பிறவிகளை எடுக்கிறார், பலவிதமாக அவதரிக்கிறார். அவதரித்து தாம் வெறும் மேன்மை மட்டும் கொண்டிருப்பவன் அல்ல, சௌலபியம், சௌசீல்யம் என்று தாழ்ந்தவர்களுக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு அவர்களாலே உபசாரங்களை தாம் ஏற்றுக்கொள்ளுபவனாக இருக்கிறேன்
என்று தன்னுடைய அந்த எளிமை அதைத்தான் வெளிப்படுத்துகிறார். அப்ப அவதாரங்கள்ல எம்பெருமான் முக்கியமா வெளிப்படுத்துவது 2 குணங்கள்னு பார்க்கணும். பரத்வத்தையும் வெளிப்படுத்துகிறார், சௌலபியத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா பரத்வம்ங்கிறது எம்பெருமானுக்கு இன்றியமையாதது. அதை விட்டு எம்பெருமான் பிரியவே முடியாது. தன்னுடைய மேன்மையை எங்கேயோ ஒரு இடத்துல வைத்து விட்டு தாம் ரொம்ப எளியவன் என்று எளிமையை மட்டும் காட்ட முடியுமா என்னால் அவன் எத்தனைத்தான் எளியவனாக தன்னை அமைத்து கொண்டாலும் அவனுடைய பரத்வம்ங்கிறது அவரை விட்டு போகுமா? போகவே போகாது. சில அடையாளங்கள் எல்லாம் அந்த வஸ்துவுக்கு இன்றியமையாத அடையாளங்களாக இருந்தால் அது அந்த வஸ்து அந்த பொருளை விட்டு என்றென்றுமே பிரிக்க முடியாது. புஷ்பத்துக்கு மனம், அந்த புஷ்பத்தினுடைய மனம் பிரிக்க முடியுமா? ரத்தனத்துக்கு ஒளி, ரத்தனத்தினுடைய பிரகாசம், அது அந்த ரத்தனத்திலிருந்து பிரிக்க முடியுமா? அதே போல எம்பெருமான் என்பவன் சமஸ்த கல்யாண குணாத்மகன், அனைத்து கல்யாண குணங்களையும் தன்னிடத்துல கொண்டிருக்கிறான். அப்ப அந்த எம்பெருமானிடத்திலிருந்து குணங்கள் என்பதை பிரிக்க முடியுமா என்றால் பிரிக்க முடியாதே. அப்ப பரத்வம் என்று எம்பெருமானுடைய அந்த குணம் எப்பொழுதும் தான் ஒளி வீசிக் கொண்டிருக்கும். அதை சற்று மறைக்க எம்பெருமான் பார்ப்பார். தாம் கீழே அவதரிக்கிற சமயத்துல நான் மிகுந்த எளியவன், எளிமையே வடிவமாக இருப்பவன் என்று சௌலபியத்தை காட்டுவார். சௌசீல்யம், தாழ்ந்தவர்களோடு ஒரு நீராக கலந்து பழகுதல், அவர்களிடத்திலிருந்து உபகாரங்களை ஏற்றுக்கொள்ளுதல், அவர்களுக்கு கீழே தன்னை தாழ விட்டு கொள்ளுதல் என்ன சௌசீல்யத்தை எல்லாம் காட்டுவார். அதே சமயத்துல பரத்வத்தையும் அந்த எம்பெருமான் வெளிப்படுத்துவார், சற்று மறைத்து வெளிப்படுத்துவார். அருகே இருக்கக்கூடிய அன்பர்கள் அடியார்களுக்கு அந்த பரத்வமும் எம்பெருமானிடத்துல உண்டு என்பதை அவர்கள் மட்டுமே அறியுமா போல அது அமைந்திருக்கும். அப்ப அவதாரங்கள் இந்த உலகத்தவர்களுடைய நன்மைக்காகவே எம்பெருமான் எடுக்கிறான். அதிலேயும் 2 குணங்களையும் வெளிப்படுத்துகிறான். பரத்வத்தையும் வெளிப்படுத்துகிறார், சௌலபியத்தையும் வெளிப்படுத்துகிறார். சாதாரணமா உலகத்துல பொருள்கள்ல இந்த 2ம் சேர்ந்து இருப்பதுங்கிறது பார்ப்பது மிகவும் அரிது. மேருமலை என்று கேள்விப்படுகிறோம், பார்க்க முடியவில்லை. சாஸ்திரங்கள் எல்லாம் மேரு பர்வதம் என்று ஒரு பெரிய மலையை தெரிவிக்கிறது. அது தங்கமயமாக இருக்குமா, முழுக்கவே தங்கமயம், பொன்மயமான மலை மேருமலை. அதனுடைய சிகரம் பெரிய வைரமா இருக்கும், மரகதமா இருக்கும், உயர்ந்த ரத்தனங்கள் பொறிக்கப்பட்டதாக இருக்கும் என்னெல்லாம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம், கேட்பதற்கே மனசு ஆர்ப்பரிக்கிறது. அப்படியா என்ன ஆச்சரியப்படும் விதத்தில் அமைந்திருக்கிறது. ஆனால் அதை அடைய முடியுமா என்று பார்த்தால் அது எங்க இருக்கிறதுன்னே தெரியல. அப்ப பெரு மேன்மை உண்டு மேருமலைக்கு, ஆனால் எளிமை உண்டா? நாம் போய் அதை அடைந்து பார்த்து அனுபவிக்க முடியுமா என்னால் முடியாது. சரி, நாம வீதியார நடந்து போகிறோம், காலுக்கடியில நிறைய சில கற்கள், கூழாங்கற்கள் எல்லாம் காலில் தட்டுப்படுகிறது. எடுத்து பார்த்தால் ரொம்ப எளிமை கொண்டிருக்கிறது, நமக்கே கைக்கு எட்டுமா போல அமைந்திருக்கிறது. ஆனா இதற்கெல்லாம் பரத்துவம் உண்டா, மேன்மை உண்டான்னா யார் இந்த கல்லை பார்த்து என்ன வியக்க போகிறோம், அதை என்ன உபயோகப்படுத்த போகிறோம், அதற்கு என்ன மேன்மை இருக்கிறது? அப்போ சாமானியப்பட்ட இந்த உலக வஸ்துக்கள்ல பார்த்தால் சிலதுக்கு பெருமை உண்டு, சிலதுக்கு எளிமை உண்டு. ஆனால் இந்த 2ம் சேர்ந்து ஒரு பொருள்ல இருக்குமா என்றால் அது மிகவும் துர்லபம், அரிது. ஆனால் எம்பெருமான் என்பவன் பரத்வ சௌலபிய கூட்டாகவே திகழ்கிறான். அவரிடத்துல 2ம் உண்டு. எத்தனைக்கெத்தனை மேன்மை உண்டோ அத்தனைக்கத்தனை சௌலபியம் எம்பெருமானிடத்துல உண்டு. சுலபனாக இருக்கிறார். யாருமோர் நிறமையன அறிவழிய எம்பெருமான், யாருமோர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். யார் எந்த நிலைமையில இருப்பவர்களும் சரி, பிரம்மா முதலான தேவர்கள் உயர்ந்த பதவியில இருக்கிறார்களா, நம்ம விட எவ்வளவு மேம்பட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் எத்தனை ஞானம் இருக்கும், அவர்களால கூட அறிய முடியாதவனாக மிகவும் பரத்துவம் கொண்டிருப்பவனாகவும் எம்பெருமான் திகழ்வான். அதே சமயத்துல இடைச்சிகள், ஆயர்கள், மோர், தயிர், பால் இதை தவிர வேற எதுவும் தெரியாது, இடக்கையது வழக்கையதுன்னு தெரியாத ஆயர்களுக்கும் தாம் தம்மை தாழ விட்டு கொள்ளுகிறான் கண்ணனாக. அவர்கள் கையாலேயே அடிபடுகிறான். அவர்கள் கொடுத்த தயிர் வெண்ணையை மிகவும் விருப்பத்தோடு உண்ணுகிறான். அவர்கள் சேமித்து வைத்தால் அது போய் திருடி உண்ணுகிறான் என்றால் அப்ப இவர்களுக்கு மிகவும் எளியவனாகவே தன்னை தாழ விட்டு கொள்ளுகிறான். அப்ப பரத்வம் சௌலபியம் 2ம் எம்பெருமானிடத்துல உண்டா? இதுலதான் ஆழ்வார்கள் மிகவும் ஈடுபடுகிறார்கள். அப்படி எத்தனையோ ஆழ்வார்கள் ஈடுபட்டிருந்தாலும் திருமங்கை ஆழ்வார் இந்த 2 குணங்களையும் ஈடுபட்டு அனுபவிப்பதுங்கிறது ஒரு தனி சிறப்பு கொண்டிருப்பது. பெரிய திருமொழிங்கிற நீண்ட அழகிய நெடிய திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்திருக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அதற்குள்ளே 9 பத்துக்கள் வரைக்கும் திவ்ய தேச அனுபவமாகவே செல்லும். பல திவ்ய தேசங்கள் வடக்கு கோடியிலிருந்து ஆரம்பித்து
தெற்கு கோடி வரைக்கும் அத்தனை திவ்ய தேசங்களையும் சென்று சேவித்து பல்லாண்டு பாடின பெருமை இவருக்கு உண்டா? எல்லா திவ்ய தேசங்களும் முடிந்து விட்டானா அதற்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு எம்பெருமான் நமக்காகவன்னோ பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார், அந்த அவதாரங்களை எல்லாம் அனுபவிப்போம் என்று திருமங்கையாழ்வார் 10ஆம் பத்திலே எம்பெருமானுடைய பல பல அவதாரங்களை அனுபவிக்கிறார். அதுல பல திருமொழிகள் பல அவதாரங்களுக்கு அமைந்திருக்கின்றன. குறிப்பாக 10ஆம் பத்துல 2ஆம் பதிகம் 3வது பதிகம், அந்த இரண்டுமே ராமாவதார அனுபவம். ராமனுடைய விஜயம், ராமனுடைய வெற்றி, அதை ராட்சசர்கள் கொண்டாடுமா போல 2 பதிகங்களை அருளினார். அதற்கு அடுத்து கிருஷ்ணானுபவம். சிறு கண்ணனாக எம்பெருமான் பிறந்த சமயத்திலே அந்த யசோதையானவள் எப்படியெல்லாம் கண்ணனை அனுபவித்திருப்பாள் என்ன, முலையுண்ணவாராய் பால் கொடுக்கிறேன் இத பருகவாராய் என்று யசோதை அழைக்குமா போலே 10 பாசுரங்கள்ல அதை அனுபவித்தார். அடுத்து சப்பாணி கொட்ட வேண்டும், கண்ணனே 2 கைகளையும் சேர்த்து கொட்டாய் சப்பாணி கொட்டாய் சப்பானின்னு எப்படி யசோதையானவள் அனுபவித்திருப்பாளோ அதை தாம் அந்த பாவனையில இருந்து கொண்டு திருமங்கையாழ்வார் கிருஷ்ணனிடத்திலே அனுபவித்தார். அதற்கு மேலே இவ்வளவு எளியவனாக இருக்கிறானே, வெண்ணெய் உண்டு, அந்த வெண்ணையும் முழுவதுமாக திருட முடியாமல் கட்டுண்டு பிடியுண்டு மொத்துண்டு கண்கள்ல ஜலம் நீர் பெருகி கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு ஒரு அந்த உரல்ல கட்டுப்பட்டு இப்படியெல்லாம் அந்த எம்பெருமான் என்ன லீலையை காட்டியிருக்கிறான். இந்த லீலை, இந்த குணங்கள் இதெல்லாம் எவ்வளவு அரியது என்ன இது மனசாலேயே நினைத்து பார்க்க முடியவில்லையே. இப்பேற்பட்ட எளியவனாக கண்ணன் அமைத்து கொண்டிருக்கிறானேன்னு அதிலே ஆழ்வாருடைய திருவுள்ளம் சென்றது. அதே சமயத்திலே இவன் யாரோ சாமானியப்பட்ட கண்ணன், சிறு இடையன், ஒரு இடையனுக்கு பிறந்த ஒரு மகன் மட்டும் அல்ல, இவன்தான் தேவாதி தேவன், பரத்வம் கொண்டிருப்பவன் என்பதை உலகத்தவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்ன எண்ணம் ஆழ்வாருக்கு தோன்ற, அதனாலேயே 10ஆம் பத்திலே 6ஆம் பதிகம் எங்கானும் ஈரொப்பதோர் மாயமுண்டே நரநாரணனாய் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் என்று தொடங்கி ஆச்சரியமா 10 பாசுரங்களை தெரிவிக்கிறார். அதிலே முதல்ல அந்த வரிகள் எல்லாம் எம்பெருமானுடைய பரத்வத்தை தெரிவிக்கிறார். எப்பேற்பட்டவன், எவ்வளவு பரபரன் அந்த எம்பெருமான் என்று தெரிவித்து, அந்த எம்பெருமானே இப்படி வெண்ணையுண்டு ஆப்புண்டு அடியுண்டு அழுது கொண்டிருக்கிறான், யசோதையினாலே கட்டுப்பட்டு அழுது கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு என்னை அவிழ்த்து விடுகிறாயா என்று கெஞ்சி கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் யார் தெரியுமோ? அவன்தான் தேவாதி தேவன், அவன்தான் மிகுந்த ஆற்றல் பலம் கொண்டிருப்பவன், பெருமை கொண்டிருப்பவன் என்ன அந்த இரண்டையும் சேர்த்து இந்த பதிகத்துல தெரிவிக்கிறார். இது தாமான தன்மையிலேயே அருளி செய்கிறார், யசோத பாவனையில பாடல. அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பதிகம் 10ஆம் பத்து 6ஆம் பதிகம். அதனுடைய அனுபவத்தை தான் இன்று நாம் செய்ய இருக்கிறோம். இப்படிப்பட்ட பேர் உபகாரத்தை நமக்கு நல்கி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருள் இருக்கக்கூடிய யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அவருடைய அத்தனை கைங்கரியங்களும் மேலும் மேலும் வளர வேண்டும், அதனாலே உலகத்தவர்கள் அனைவரும் பயன்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இனி மேற்கொண்டு இந்த திவ்ய பிரபந்த அனுபவம், திவ்ய பிரபந்த தாரா என்று ஆற்றொழுக்கு போல திவ்ய பிரபந்த பாசுரங்களுடைய அனுபவத்தை உலகத்தவர்களுக்கு வழங்க வேண்டும். இதுதான் முக்கியமான குறிக்கோள். அதிலே தற்பொழுது நமக்கு கிட்டி இருக்கக்கூடிய அனுபவம் பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே 6ஆம் பதிகம். ஆழ்வார் தாமான தன்மையிலேயே கண்ணனுடைய குணங்களை அனுபவிக்கிறார். பரத்வம் சௌலபியம். ஒரு சின்ன கேள்வி, ஏன் இதற்கு முன் 2 பதிகங்கள் யசோதை பாவனையில்தானே பாடினார்? இதுவும் கட்டுண்டு அடியுண்டு அழகக்கூடிய கண்ணனை பத்தி தானே தெரிவிக்க போகிறார். அப்ப இதையும் யசோதை பாவனையிலே பாடி இருக்கலாமே என்றால் பாடியிருக்கலாம். ஆனால் தாமும் அதில் நேரே ஈடுபடுகிறார் என்கிற அந்த ஒரு வெளிப்பாடு வர வேண்டும். அடுத்து இந்த கண்ணன் இருக்கிறானே, இவன் வெறுமை எளியவன், சுலபன், சௌலபியம் கொண்டிருப்பவன் என்று மட்டும் சொன்னால் போராது. இவன்தான் பரத்வமுடையவன், இவன்தான் தேவர்களுக்கெல்லாம் தேவன், நித்தியசூரிகளுக்கும் நாதன், ஜெகத்தையே படைப்பவன், பிரளய காலத்துல இதையெல்லாம் தன் வயிற்றிலே வைத்து ரட்சிப்பவன், இவன்தான் பல பல அவதாரங்களை செய்திருக்கிறான் என்ன அத்தனை பெருமையும் எடுத்து கூற வேண்டும் என்னால் இதை யசோதை சொல்லுவடா? யசோதைக்கு தன் கண்ணன் தன் குழந்தை என்கிற அபிமானம் தான் அதிகமே தவிர, இவனை ஊரார்கள் எல்லாம் வந்து பரபரன், உலகத்தையே உண்டு உமிழக்கூடியவன் எத்தனை சொன்னாலும், தாமே கண்ணனுடைய திருவாயில உலகங்கள் 7 உலகங்களையும் கண்டிருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுவதற்கு அவளுக்கு மனது அவ்வளவாக இல்லையாம். இவர் என் கண்ணன், என் குழந்தை, அப்படி அனுபவிக்க வேண்டும்னு தான் யசோதைக்கு தோன்றுகிறதே தவிர, இவர் எங்கேயோ பெரியவர், அவர் நமக்காக எளியவராக வந்திருக்கிறார்னு சொல்லுவதற்கு அவளுக்கு அந்த அளவுக்கு மனசு
அதுக்கு மனசு இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா அந்த எளிமை குணத்திலேயே மிகவும் ஆட்பட்டவள். இவள் தன் மகன்தான், இவன் என்னுடைய மகன்தான் என்றுதான் அவள் அபிமானித்தாளே தவிர இவன் தான் உயர்ந்தவன் என்று அவளால பார்க்க முடியவில்லை. ஆக யசோத பாவனையில பாடினால் அது பொருத்தமா இருக்காது. அப்ப தாமான தன்மையிலே தாமே ஆழ்வாரே மிகவும் விருப்பத்தோடு இப்படிப்பட்ட இந்த குணங்கள்ல ஈடுபட்டவராய் இதை நாம் அறிந்து கொண்டால் போராது, உலகத்தவர்களுக்கு சொல்ல வேண்டுமே. என்ன கிருஷ்ணாவதாரத்துல கண்ணனே வருத்தப்படுகிறார். அவஜானந்தி மாம் மூடாக மானுஷீம் தனும் ஆசிரிதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூதமகேஸ்வரம். என்னுடைய உயர்ந்த இந்த திருமேனியை யாரும் கண்டு கொள்ளாமல் மனுஷன்தானே, மனித உடல் எடுத்து கொண்டிருக்கிறான். இவனும் ஒரு சாமானியப்பட்ட மனுஷன்தான். ஏதோ சித்து வேலை தெரிந்திருக்கிறதுனால திடீர்னு சக்கரத்தை ஏவுகிறான், குன்று குடையாக தூக்குகிறான். இதெல்லாம் சித்து வேலை தெரிந்தவர்கள் சித்தர்கள் கூட செய்யக்கூடியதுதான். ஏதோ மாயை சில சக்திகளை அவன் பெற்றிருக்கிறான், அதனால செய்கிறான். அதை விட்டு பார்த்தால் இவனும் சாமானிய மனுஷன்தான். யசோதை நந்தகோபனுடைய மகன்தான், ஆடு மாடுகளை மேய்ப்பவன் தான். இவன் போய் சர்வஜன் பராத்பரன், இதெல்லாம் ஏற்க முடியுமா என்ன? கிருஷ்ணன் வாழ்ந்திருந்த காலத்திலேயே பலரும் பேசினார்களாம். ஏன் சிசுபாலன் வெய்யலையா? அரக்கர்கள் அத்தனை பேரும் கண்ணனை வெய்துதானே அவர்கள் முடிந்தே போனனர். அப்படிப்பட்ட அரக்கர்களை குறித்து தான் தெரிவிக்கிறான். அப்ப ரஜோகுணம் தமோகுணம் பீடித்தவர்கள் கண்ணனுடைய பெருமையிலே மனதை வைக்காமல் அவனுடைய எளிமையை மட்டும் பார்த்து, எளியவனை எப்படி நான் அங்க போய் வணங்க முடியும், அவன் திருவடிகளை போய் நான் எப்படி பற்ற முடியும், அவனுக்கு ஏதோ சில அழகு இருக்குங்கிறதுனால அவனையே உயர்ந்தவன் கொள்ள முடியுமா என்று கேலி செய்தனர், அவமானப்படுத்தினர். அதைத்தான் அவஜானந்தி மாம் மூடாகா, மூடர்கள் அறிவிலிகள் என்னை அவமானப்படுத்துகிறார்கள். அர்ஜுனா, நீ அந்த மாதிரி செய்ய மாட்டாய் தெரியும், அதனால தான் உனக்கு இந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கிறேன். அப்ப ரஜோகுணம் தமோகுணம் பிடித்தவர்கள் அசுரர்கள், அரக்க குணம் கொண்டிருப்பவர்கள், அவர்கள் என்னை மதிக்க தெரியாமல் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த எளிமையை மட்டும் பார்த்து கைவிட்டு விடுகிறார்கள். அந்த கோஷ்டியில யாரும் சேரக்கூடாதுன்னு கண்ணன் தெரிவித்தான். அப்ப கண்ணனே வருத்தப்படுமா போல நடந்திருக்கிறதா? இப்படிப்பட்ட வருத்தம் இனி இருக்கக்கூடாது. கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாஷாபிகி ஆவித்யம் நிகதம் தமஹா. தமசு இருட்டை போக்கடிக்க வேண்டும் என்பதற்குத்தான் திருமங்கையாழ்வார் அவதரித்திருக்கிறார். கலி கோலாகலம், கலியுகத்தினுடைய அத்தனை பாதிப்பையும் அடக்குவதற்கு உயர்ந்த சூரியன் லோக திவாகரனாக ஆழ்வார் அவதரித்திருக்கிறார். அவருடைய பாசுரங்களே கைவிளக்காக கொண்டு நாமும் உயர்ந்த ஞானத்தை பெற வேண்டும். அதனாலேயே ஆழ்வார் இப்படி 10 பாசுரங்கள்லே அவன் எப்பேற்பட்ட உயர்ந்தவன் தெரியுமா, என்னென்ன அந்த சிறந்த சாகசமான காரியங்கள் எல்லாம் புரிந்திருக்கிறான். அதிமானுஷ சீலவிருத்த வேஷைஹி அதிவிருத்தாமர விக்ரம பிரதாபைஹி அதிலங்கித சர்வலோக சாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்று கூறத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தவம் என்னே தனியாக ஒரு ஸ்தவத்தை அருளி செய்திருக்கிறார். எம்பெருமான் மனுஷனாக அவதரித்திருந்தாலும் மனுஷ்ய பாவனைக்கு மீறி பல அப்பாற்பட்ட உயர்ந்த செயல்களை புரிந்திருக்கிறான். அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி, மானுஷ்ய தன்மையை காட்டிலும் உயர்ந்ததாய் தெய்வீகமானதாய் அனைவருக்கும் பேர் உபகாரம் புரிவதாய் இருக்கக்கூடிய செயல்கள் ஒன்றா இரண்டா பல பல செயல்கள், பல பல விளையாடல்களை எம்பெருமான் புரிந்திருக்கிறான். அதையெல்லாம் தொகுத்து கூறுவோம் என்னே அந்த அதிமானுஷஸ்தவத்துல கூறத்தாழ்வான் அருளி செய்தார். அப்போ எம்பெருமான் என்பவன் இப்படி பரத்வம் கொண்டு பல செயல்களை புரிந்திருக்கிறான். அதெல்லாம் அவருடைய சாமானியப்பட்ட அந்த தன்மையை, அதாவது மனுஷனா இருக்கிறான்னு கண்ணுக்கு தெரிந்திருந்தாலும் தோற்றினாலும் அதை விட மிகவும் உயர்ந்தவன் என்பதை நிரூபிக்கிறது. அப்படிப்பட்ட பரத்வத்தை பிரகாசிக்கக்கூடிய செயல்களை எல்லாம் சொல்லி அவன் எங்க இருக்கிறான் தெரியுமோ, இதோ சுலபனாக நம்மிடத்துல இருக்கிறான் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். இப்போ ஆழ்வாருக்கு எதுல முக்கியமான கருத்து? பரத்வத்தை நிலைநாட்டுவதில் கருத்தா அல்லது சௌலபியத்தை நிலைநாட்டுவதில் கருத்தா என்றால் இரண்டிலும் கருத்து தான். ஆனால் முக்கியமா சௌலபியத்தை நிலைநாட்டுவதில் தான் கருத்து. பாசுரம் முடியறச்ச அளவெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே, அளவெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவன் இந்த கண்ணன் இப்படி எளிவனாக இருக்கிறான். எளியவனாக நாம் பற்ற தகுந்தவனாக இருக்கிறான். நாம் பற்ற வேண்டும் என்பதற்காக அவன் எளியவனாக இருக்கிறானே தவிர வேறொன்றில்லை. இவ்வளவு எளியவனாக இருப்பவன் உயர்ந்தவன். அந்த உயர்ந்தவன் நமக்காக இப்படி தன்னை தாழ்விட்டு கொண்டிருக்கிறான், பற்றி விடலாமே என்பதற்காகத்தான் இந்த எளிமையை முக்கியமாக இதுல உபதேசிக்கிறார். இதே போல பின்னாடி ஒரு பதிகம் வருகிறது. மானவரும் எண்ணோக்கி வைதேவி இன்துணையா காணவரும் கல்லதர் போய் காடுரைந்த காணேடி காணவரும் கல்லதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கள் வானவர் தம் சென்னி மலர் கண்டாய் சாழலே என்ன இருவர் பேச்சாக
அங்கே 11ஆம் பத்துல ஒரு பதிகத்தை அமைக்கிறார். 2 பெண் பிள்ளைகள் பேசிக் கொள்ளுகிறார்களாம். இதோ இவன் யார் தெரியுமா, ராமனும் கண்ணனுமாக பிறந்திருக்கிறானே, ரொம்ப எளியவனா என்ன ஒருத்தி சொல்லுகிறாளாம். என்ன இப்படி சொல்லிவிட்டாய், எளியவனா? அவன்தான் மிகவும் பரபரன், மிகுந்த பெருமை கொண்டிருக்கக்கூடியவன் அவன்தான் என்று இறுதியாக மற்றொரு பெண் பிள்ளை சொல்லி முடிக்கிறாள். அங்கு பார்த்தால் அங்கு பரத்வத்தை இறுதியாக பேசி, தாழ்ந்தவன் சாமானியப்பட்டவன் நினைக்காதே தோழி என்று ஒரு தோழி சொல்ல, சாமானியப்பட்டவன் ஒரு தோழி சொல்ல, மற்றொரு தோழி அல்ல அல்ல அவன் சாமானியவனா எளியவனா, அவன்தான் உயர்ந்தவன். அந்த பதிகத்துல அப்படி அனுபவம் அங்கிருக்கிறது. அப்ப 2 நாயிகைகள் 2 பெண் பிள்ளைகள் பேசுமா போலே அங்கு அந்த பாசுரங்கள். அதற்கு மாறாக இங்கு சாமான தன்மையிலே தாம் ஒருவரே எம்பெருமானுடைய பரத்வத்தை தெரிவித்து, அவன் வெறும் பரபரன், உயர்ந்தவன், கைக்கு எட்டாதவன் மட்டும் பார்க்க வேண்டாம், நமக்காகவே தன்னை தாழவிட்டு கொண்டிருக்கிறான்னு 10 பாசுரத்திலையும் மீண்டும் மீண்டும் ஒரே சரித்திரத்தை தான் எளிமை குணத்துக்கு தெரிவிக்கிறார். இப்ப பரத்வத்தை சொல்லுவதற்கு பல பல செயல்களை சொன்னார். ஆனா அவன் எளியவன் நிரூபிப்பதற்கு பாசுரம் தோறும் ஒரே சரித்திரத்தை தான் தெரிவிக்கிறார். அள வெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே. அலை வெண்ணெய், அலைன்னு சொன்னால் தயிர் என்று ஒரு பொருள். அப்போ உரிகள்ல சேமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தயிர், பால், நெய், வெண்ணெய் இது முதலான பொருள்களை வாரி வாரி உண்ணுகிறான். அலை வெண்ணெய் உண்டு. வெண்ணெய் உண்டுன்னா ஏதோ நேர போய் கொடுன்னு கேட்டு உண்ணுவதில் அவருக்கு விருப்பமே இல்லை. இவர்கள் மறைத்து வைக்கணும், தான் அவர்களுக்கு தெரியாமல் போய் திருடி எடுத்து உண்ணணும். நேர கொடுன்னு கேட்டா கொடுக்க மாட்டாளா? யாரா இருந்தாலும் கண்ணன் கேட்டா கொடுக்காம யார் இருக்க போறா? கொடுத்துடுவா. ஆனா அப்படி வாங்கி சாப்பிட்டால் அவருக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை, அதுல ஒன்றும் ரொம்ப ரசனை இல்லையா. இவர்கள் தனக்கு கிடக்கக்கூடாது என்று எங்கேயானும் அப்படி பதுங்கி ஒளித்து வைத்தால் அது எப்படி ஒளித்து வைக்கலாம்? அப்படி ஒளித்து வைத்திருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன் என்ன போய் அதையெல்லாம் திருடி உண்டு. அந்த திருடி உண்ற சமயத்திலையும் முழுவதுமாக உண்ண முடியாமல் பாதி களவிலேயே கை பிடிபட்டு கொண்டு அடி வாங்கி கொண்டு மொத்து வாங்கி கொண்டு உரல்ல கட்டி போட்டால் அதுலயும் கட்டுண்டு இப்படியெல்லாம் இருக்கிறானே, அதுதான் ஆப்புண்டு இருந்தவனே. ஆப்புண்டுன்னா கையில பிடி உண்டு, யசோதை போட்டு கட்ட, அதுல இப்படி சிக்கி கொண்டிருக்கிறான்னா இது என்னன்னு புரியவில்லையே. என்ன தவம் செய்தனை யசோதா என்று பாடுகிறார்களே, அந்த யசோதைக்குத்தான் எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் கிட்டியிருக்கிறது. பிரம்மா முதலான தேவர்கள் கூட நடுங்குகிறார்கள், எம்பெருமான பார்த்தா கைகூப்பி வணங்குகிறார்கள். என்ன நடக்க போகிறது தெரியலையே, நாம் பண்ணியிருக்கக்கூடிய குற்றங்களுக்கு எம்பெருமான் நம்ம எப்படி தண்டிக்க போகிறார்னு தெரியவில்லைன்னு நடுங்கி கொண்டிருக்க, ஏதும் தெரியாத ஒரு யசோதை இப்படிப்பட்ட பராத்பரனான கண்ணனை தன் பிள்ளையாக கொண்டு ஒரு உரல்ல கட்டி போட்டு அப்படியே அவன் மிரட்டுகிறாள். யதிஷக்னோஷி கச்ச தம் அதிசஞ்சல சேஷ்டித இத்யுக்வாதம் நிஜம் கர்ம சாச்சகார குடும்பினி. பெரிய தலைவி அல்லவா, ஆயர் குலத்துக்கே கொழுந்து தலைவி, அதனால நிறைய காரியங்களை பார்க்கணும். துருன்னு இந்த கண்ணன் வேற இப்படி அமகலம் பண்ணி கொண்டிருந்தால் எப்படி மற்ற காரியங்களை பார்ப்பது, எப்படி தலைவியா ஊரை நிர்வகிப்பது? அதனால பார்த்தாள், பொறுத்து பார்த்தாள். இனி இவனை விடக்கூடாது, இன்னைக்கு கையும் களவுமா பிடிச்சாச்சு, போட்டு உரல்ல கட்டி போட்டு ரொம்ப சஞ்சலம் பண்ணி துருன்னு இப்படி சிலுமிஷம் பண்ணி கொண்டிருந்தாயே, இப்ப முடிந்தால் செய்து பார் என்று கட்டி போட்ட பிற்பாடு மிரட்டுகிறாளாம். எதி அதிசஞ்சல சேஷ்டித யதி சக்னோஷி கச்ச, இதுவரைக்கும் நீ அங்கு இங்குன்னு துருத்து ஓடிக்கொண்டிருந்தாய், கையிலே அகப்படாமல் ஓடிக்கொண்டிருந்தாயே, இப்ப முடிந்தால் போய் பார் என்ன ஒரு வார்த்தையாலும் கட்டினாளாம். இவள் வெறும் கயிறு மட்டும் போட்டு கட்டியிருந்தால் கண்ணன் அதெல்லாம் ஒண்ணுல ஒரு மூச்சு விட்டாலே அந்த கயிறெல்லாம் அருந்து போயிடும், அவள் பாட்டுக்க நகர்ந்து ஓடி போயிடுவார், கண்ணை விட்டு மறைந்தே போயிடுவார். காற்றில் கடியனாய் ஓடியகம் பூக்கு என்று காற்றை விட வேகமாக விரைந்து ஓடி தன்னையே மறைத்து கொள்வான். அப்ப வெறும் கயிறால மட்டும் கட்டலையாம், ஒரு சொல்லாலையும் கட்டினாள். எதி சக்னோஷி கச்ச தம் அதிசஞ்சல சேஷ்டித, நீ மிகுந்த சேஷ்டிதம் புரிகிறாய், துருன்னு விளையாடல்களை புரிந்திருக்கிறாய், இன்னைக்கு முடிந்தால் போய் பார்க்கலாம், போய் பார் என்ன அப்படி கட்டி போட்டாளாம். காலை தூக்கினால் காலிலேயே போடுவேன்னு மிரட்டுறாளாம், கையை அசைத்தால் கை மேல அடி போடுவேன்னு அப்படி மிரட்டினாளாம். என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு கண்ணை அப்படி மூடிக்கொண்டு கண்கள்ல நீரை கரகரான்னு பெருக்கி கொண்டு உயர்ந்த அந்த பரமாத்மா ஏதும் செய்ய முடியாமல் விழித்து கொண்டு அங்கேயே இருந்தான். அப்படிப்பட்ட கண்ணன் நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று வேதாந்தாச்சாரியர் அவரும் அழகா தம்முடைய கோபால விம்சதிங்கிற அற்புதமான ஒரு ஸ்தோத்திர நூல்ல தெரிவிக்கிறார். அந்த கண்ணன் இருக்காரே நித்யா கோபகா, பொய்யான ஒரு கோபனாக தன்னை அமைத்து கொண்டு தான் இப்படியெல்லாம் இருக்கிறாரே, அந்த எம்பெருமான் நம்மை ரட்சிக்கட்டும், வாயாத் என்று அவர் நம்மை ரட்சிக்கட்டும்னு அங்கு தெரிவிக்கிறார். இது என்ன ஒரு விளையாட்டு,
இந்த ஒரு விளையாட்டிலேயே நமக்கு அவனுடைய எளிமை நன்று புரிந்துவிடும். அதனால எளிமைங்கிற குணத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஒரு செயலையே தான் 10 பாசுரத்திலையும் தெரிவிக்கிறார். பரத்வத்துக்கு பலவிதமான செயல்களை தெரிவிக்கிறார். பாசுரங்களை பார்த்து அது என்ன அர்த்தம்ங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம். எங்கானும் ஈதப்பதோர் மாயமுண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான் அது வன்னியம் செஞ்சுடரும் நிலனும் பொங்காறு கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கிப்புக பொன்மிடர் அத்தனை போது அங்கு ஆந்தவன் காண்மினின் ஆய்ச்சியரால் அல வெண்ணையுண்டு ஆப்புண்டிருந்தவனே. ஆய்ச்சியர்களாலே அலை வெண்ணெய் உண்டு. மற்றொரு அர்த்தம், அலைங்கிறதுக்கு தயிர்னு பார்த்தோமா, இப்ப அலை வெண்ணெய்னா கடையப்படக்கூடிய சமயத்துல வரக்கூடிய வெண்ணெய். புத்துருக்கு வெண்ணெய், புத்துருக்கு நெய் கேள்விப்பட்டிருக்கோம். புத்தம் புதிய வெண்ணெய் ஹையங்கவீனம்னு பெயர். அப்படின்னா அது கடைந்து சில நாள் சில நேரம் கடந்த வெண்ணெய் அல்ல, கடையப்படுகிற போதே அப்படி புதக்கு புதக்குன்னு அதுல இருந்து அப்படி வெளிவரக்கூடிய அந்த வெண்ணெய். அந்த வெண்ணெய் கண்ணனுக்கு மிகவும் பிரியமாம். அதனால அத்தை உண்ண வேண்டும்னு ஓடி வர சமயத்துல அவனை பிடித்து கொண்டார்கள் ஆய்ச்சியர்கள். அப்ப ஆப்புண்டு சிக்கி கொண்டு என்ன செய்ய முடியாமல் என்ன செய்வதுன்னு தெரியாமல் முடியாமல் தேம்பி தேம்பி அழுந்து கொண்டு நின்று கொண்டிருக்கக்கூடிய கண்ணன் சாமானியப்பட்டவன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம். இவன் தான் பற்ற தகுந்தவன். ஏன்னா இவனிடத்துலதான் பெருத்த பெருமகள் மேன்மைகள் அமைந்திருக்கின்றன என்று தெரிவிக்கிறார். எங்கானும் ஈதொப்பதோர் மாயம் உண்டே. ஆரம்பமே மாயம் மாயம் மாயம், ஆச்சரியமா இருக்கே. இப்படிப்பட்ட ஆச்சரியத்தை உலகத்துல எங்கேயானு பார்த்தது உண்டா? இது ஒப்பதோர் மாயம் உண்டே. இந்த செயலுக்கு ஒப்பதாக மற்றொரு ஆச்சரியம் உண்டா? உலகத்துல எத்தனையோ உலகத்துல ஆச்சரியங்கள் பலது இருக்கிறதுன்னு தெரிவிக்கிறார்களே. உலக அந்த உயர்ந்த ஆச்சரியமாக இருக்கக்கூடிய எத்தனையோ பொருள்கள், மலைகள் இருக்கு, அருவிகள் பாயறது, இதெல்லாம் ஆச்சரியம்னு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, கொஞ்ச நேரம் பார்த்து கொண்டிருந்தால் அழுத்து போய்விடும். ஆனால் கண்ணனுடைய இந்த செயல்களை பார்க்கிறச்ச இதற்கு ஆச்சரியமான மற்றொரு செயல், இதை விட மற்றொரு ஆச்சரியமான செயல் கிடையவே கிடையாது என்றுதான் தெரிவிக்கிறார். எங்கானும் இந்த பூலோகம் முழுக்க சுத்தி பார்த்தாலும் சரி, இந்த வைகுண்டத்துக்கே போய் பார்த்தாலும் அங்க கூட இந்த சௌலபியத்தை அனுபவிக்க முடியாது. நித்தியசூரிகளுக்கு நாயகன்கிற பெருமையத்தான் அனுபவிக்க முடியும். யசோதை கையாலே கட்டுண்டு அடியுண்டு அழக்கூடிய இந்த எளிமைங்கிற குணம், இந்த வியப்பு, இந்த ஆச்சரியம் வைகுந்தத்துல உண்டா? அப்ப எங்கேயுமே கிடையாது. இது ஒப்பதோர் மாயம் உண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை வெறித்தவன் எம்பெருமான். இதை ரெண்டுத்துக்குமே வச்சுக்கலாம். ஒன்னும் எம்பெருமான் எளியவனாக தன்னை அமைத்து கொண்டு கண்ணனாக இருக்கிற சமயத்திலையும் இதற்கு சமமாக மற்றொன்று இல்லை. சரி, பதரீகாசிரமம், பதரி நாராயணனாக எம்பெருமான் அந்த பதரி கஷேத்திரத்துல இருந்து நரநாராயணனாக அவதரித்தான். தானே நரனுமாய் தானே நாராயணனுமாய் அவதரித்து திருமந்திரம், 8 எழுத்து மந்திரம், திரு அஷ்டாட்சர மகாமந்திரம், மந்திர ராஜம், மந்திரங்களுக்குள்ளே அரசு ராஜாவை போன்றது அந்த மந்திரம், அதை உபதேசித்தான். நாராயணன் தான் ஆச்சாரியர், நரன் தான் சிஷ்யன். சிஷ்யனுக்கு நாராயணன் ஆச்சாரியராக இருந்து கொண்டு உபதேசித்தார். தானே சிஷ்யனுமாக அவதரித்தார், தானே ஆச்சாரியனுமாகவும் அவதரித்தார். எதுக்கு சுவாமி ஒருத்தரா அவதரிச்சா போராதா? யாரோ ஒரு சிஷ்யரை உலகத்திலேயே பார்த்து பிடித்து அமர்த்தி கொண்டு உபதேசிக்கலாமே என்னால். சிஷ்யர்கள் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காகன்னு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள். அது ஒண்ணும் இல்லை, சிஷ்யர்களுக்குன்னு சில லட்சணம், சில தன்மைகள் உண்டு, சில அடையாளங்கள் உண்டு. அது என்னன்னே இந்த உலகத்துல யாருக்கும் தெரியலையா. ஒரு ஆச்சாரியனை போய் அடைகிறோம்னா சிஷ்ய லட்சணம் பூர்த்தியா இருக்கணும். நான் சீடன் ஆச்சாரியனிடத்துல போய் உபதேசம் பெற போகிறேன்னா சீடனுக்கு வேண்டிய தகுதிகள்னு பல புஸ்தகங்கள் இருக்கு, பல நூல்கள் அதை பத்தி விவரிக்கிறது. அதையெல்லாம் நாம வரப்படுத்தி கொண்டு தகுந்த சிஷ்யனாக போயிருந்து ஆச்சாரியனிடத்துல பெற வேண்டும். அதெல்லாம் நமக்கு வருமா? உண்மையா அந்த சிஷ்ய தன்மையெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப அதை உபதேசிக்க வேண்டும் என்பதற்காக தாமே சிஷ்யனாகவும் இருந்து விட்டாராம். வாஸ்தவம் தானே? அவருக்கு சமமா இன்னொரு சிஷ்யர் யாரு கிடைக்க போகிறார்? அவரே சிஷ்யனாக பிறந்தால்தான் ஆகும். அதனால தானே சிஷ்யனாகவும் தானே ஆச்சாரியனாகவும் பிறந்தார். பிறந்ததோடு மட்டும் அல்லாது அங்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க. உலகத்தரநூல் சிங்காமை வெறித்தவன். உலகத்து அறநூல், இந்த லோகத்திலே அறம் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய நூல் எதுன்னா ஆதவ் வேதாகா பிரமாணம். முதல் பிரமாணம் நமக்கு அறிவை கொடுத்து தர்மத்தை பத்தி நமக்கு உபதேசிக்க கூடியது எதுன்னா அனைத்து தர்மங்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது வேதங்கள். அந்த வேதங்கள்ங்கிறது தான் இங்க அறநூல். வேதங்கள்னு சொன்னா அதற்கு அங்கங்களாக இருக்கக்கூடிய மற்ற நூல்களும் சேர்த்து கொள்ள வேண்டும். இதிகாச புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் என்று அனைத்தையும் சேர்த்து கொண்டு
அதுல இருக்கக்கூடிய அத்தனை அர்த்தங்களையும் ஒருத்தன் தெரிந்து கொள்ள வேண்டும்னா ஆயுசு போராது. எத்தனை பிறவிகள் பிறந்தாலும் அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்களை முழுவதுமாக ஒருத்தன் கற்று அறிவதுங்கிறது மிகவும் கடினம். இது முன்யுகங்கள்லயே கடினம்னா கலியுகத்துல கேட்கவே வேண்டாம், இன்னும் கடினம். அதனால எம்பெருமான் பார்த்தா இப்படியே இது அளவிறந்ததாய் அனந்தாவை வேதாகான் இருந்தால் யாருக்கும் அதனுடைய அர்த்தத்தை நிர்ணயித்து தெரிந்து கொள்வது கடினம், சிரமம். அப்ப இதை சுருக்கமாக தெரிவிப்போம் என்பதற்காகத்தான் நாராயணனாக பதரிகாசிரமத்துல பிறந்தவன் அந்த சாரத்தை தெரிவித்தார். வேதங்களுக்கெல்லாம் சாரமாக இருக்கக்கூடிய திரு அஷ்டாட்சர மகாமந்திரத்தை உபதேசித்து அருளினார். அப்ப வேதங்கள், தர்ம நூல்கள் அனைத்துக்கும் சாரம் எதுன்னா திரு அஷ்டாட்சர மகாமந்திரம். இப்ப ரொம்ப சின்னதா தானே இருக்கு, 8 எழுத்து மந்திரம். இத போய் தெரிந்து கொள்ள வேண்டும்னா ரொம்ப கடினம் இல்லையே. ஒரு ஆச்சாரிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டால் அவர் மந்திரத்தை உபதேசிக்க போகிறார், பின்னர் மந்திரார்த்தத்தை உபதேசிக்க போகிறார். அனைத்து வேதங்களையும் படித்து அறிந்து கொள்ளுவதுங்கிறது எவ்வளவு கடினம். 8 எழுத்து மந்திரத்தை படித்து தெரிந்து கொள்ளணும்னா எவ்வளவு சுலபம். அப்ப இப்படி அனந்தாவை வேதாகான் எல்லையிறந்த வேதங்களை அடக்கி சின்ன ஒரு அஷ்டாட்சரத்துல கொடுத்ததே ஒரு மாயம். ஆச்சரியமா இருக்கே. அதைத்தான் இங்கானும் ஈதப்பதோர் மாயம் உண்டே நரநாரணனாய் உலகத்தரநூல் சிங்காமை விரித்தவன். சிங்காமைனா அது சிதைந்து போகாமல், அழிந்து போகாமல், குறைந்து போகாமல் விரித்தவன். ஏற்கனவே அது விரிந்து தானே இருக்கு, எல்லை இல்லாம தானே இருக்கு. இவர் சுருக்கி தானே கொடுத்தார். ஆனா ஆழ்வார் விரித்தவன் தெரிவிக்கிறாரேன்னா, விரித்தவன்னா என்ன அர்த்தம்? பொருளை விரித்தார்னு அர்த்தம். அதாவது மூலம் நல்ல விரிந்துதான் இருக்கு வேதங்கள், அதை இன்னும் இவர் விரிவாக்கம் செய்தார்னு அர்த்தம் இல்லை. அதனுடைய சாரத்தை விரிவாக்கம் பண்ணினார். அதனுடைய சாரம் அஷ்டாட்சர மந்திரமா. இப்போ உலகத்துல போய் ஒரு பேட்டி எடுக்கிற மாதிரி அப்படி எடுத்து பார்த்தால் எத்தனையோ பேர் பஞ்சசம்ஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னார் இணையார்ங்கிற பாகுபாடு இல்லாமல், இன்ன வர்ணத்தவர்கள் தான் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற எந்த நியமனம் இல்லாமல், அதிகாரி நியமம் இல்லாமல் அத்தனை பேரும் செய்து கொள்ளுகிறார்களா? அப்ப உலகத்துல எத்தனையோ பேருக்கு இப்ப திரு அஷ்டாட்சர மகாமந்திரம்ங்கிறது கையில கிட்டி இருக்கிறதே. இத்தனை பேரும் ஒரு ஆச்சாரியனை அடைந்து அஷ்டாட்சர மந்திரத்தை பெற்று அதை வாயார சொல்லி அனுசந்தித்து அதனுடைய அர்த்தங்களையும் அறிந்து கொள்ளுகிறார்கள், காலக்ஷேபம் கேட்கிறார்கள் என்றால் அப்ப வேதங்களுடைய அந்த சாரமான அர்த்தத்தை இப்ப உலகம் முழுக்க பரவும்படி செய்தவர் எம்பெருமான் தானே. அது அஷ்டாட்சரமா கொடுத்தாரோ இல்லையோ, இன்னைக்கு நமக்கு ஆச்சாரியர்கள் அதை உபதேசித்து நமக்கும் அந்த அர்த்தங்களை தெரிவிக்கிறார்கள், நாமும் அதை அறிகிறோம் என்றால் இப்ப எத்தனையோ ஜனங்கள் இதை தெரிந்து கொண்டிருக்கிறார்களே. இதைத்தான் விரித்தல்னு தெரிவிக்கிறார். விரித்தல்னா மறுபடியும் ஒரு பெரிய நூலாக விரித்தார்னு அர்த்தம் இல்லை. அர்த்தத்தை பல ஜனங்கள் நாம் அத்தனை பேரும் அறியுமா போலே விரித்தவன், சுருக்கமாக கொடுத்து விரித்தவன் எம்பெருமான். 8 எழுத்துக்குள்ள அத்தனை அர்த்தங்களையும் அடக்கி இந்த 8 எழுத்து மந்திரத்தை ஆச்சாரியர்கள் பல பல சிஷ்யர்களுக்கு உபதேசிக்குமா செய்து உலகம் முழுக்க இந்த வேதார்த்தங்கள் நடையாடும்படி செய்தான். வேதத்தினுடைய சாரத்தை பலரும் அறியும் விதத்துல செய்தானா. அதைத்தான் சிங்காமை விரித்தவன் எம்பெருமான். இப்படிப்பட்டவன் தானே எம்பெருமான். எம்பெருமான் நம் அத்தனை பேருக்கும் சுவாமி, எமக்கு சுவாமி. உலகத்தவர்களுக்கெல்லாம் விரித்தவர் இருக்கட்டும், அஸ்மத் சுவாமினம், சகல லோகத்துக்கும் அவர் சுவாமி, அகில ஜகத் சுவாமின்னு அஸ்மத் சுவாமின்னு எம்பெருமானார் கத்தியத்ரயத்துல தெரிவித்தார். உலகத்துக்கு அவர் பலதும் செய்திருக்கிறார். ரொம்ப பெரிய சீலர், பெரிய குணவாளர் அப்படின்னா கொஞ்சம் நெருக்கம் வருமா? ரொம்ப பெரியவர்னு தள்ளி பார்ப்போமே. இல்ல எம்பெருமான்னு இந்த வரியிலேயே இப்ப சேர்த்துடுறார் பாருங்க. அவர் ரொம்ப பெரியவர்னு முதல் வரியில சொல்லி எம்பெருமான்கிற ஒரு திருநாமத்தினாலேயே நம்மோடு உறவு, நமக்கும் அவருக்கும் விட்டு பிரிய முடியாத உறவு. நம்ம அவர் சொத்தாக கொண்டிருக்கிறார், அவர் நமக்கு சுவாமியா இருக்கிறார்னா அப்ப நெருக்கம் இன்னும் அதிகம். ரொம்ப பெரியவர், எனக்கு நெருங்கின உறவுக்காரராகவும் இருக்கிறார், எனக்கு வேண்டிய உபகாரத்தை செய்திருக்கிறார் என்று ரெண்டுத்தையும் சேர்த்தார். அது வன்னியம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மற்றொரு சமயத்துல என்ன செய்தார்? செஞ்சுடரும் போரும் இந்த பெரிய காரியத்தை செஞ்சுட்டோன்னு அவர் ஓய்வு எடுத்து கொண்டாரான்னா அதுதான் இல்லை. நம்மிடத்துல இருக்கக்கூடிய பாசத்தினாலே கண்ணு மண்ணு தெரியாம எத்தனையோ காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அடுத்த காரியத்தை அவர் புரிந்த அடுத்த செயலை தெரிவிக்கிறார். செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக ஒன்மிடர் அத்தனை போது அங்கு ஆந்தவன் காண்மினின் ஆய்ச்சியரால். அங்கு ஆந்தவன் காண்மின். அன்றொரு நாள் வாய ஆன்னு திறந்தாராம். எதற்கு? நம்முடைய திருப்பவளத்தை நன்றாக பெரிதாக ஆக்கினார். மிடரு கழுத்தை சற்று பெரிதாக ஆக்கி கொண்டு வாய அண்ணாந்து திறந்து வைத்து கொண்டு உலகத்துல பிரளயம் ஏற்பட்டு விட்டது. இப்ப பிரம்மாவினுடைய பகல் பொழுது முடிகிறதுன்னா ஒரு பிரளயம் ஏற்படும். பூஹு புவஹா சுவஹாங்கிற அந்த லோகங்கள் அழியும். இதை விட இன்னும் பிரம்மலோகமே அழியக்கூடிய மகா பிரளயம்னு ஒண்ணு ஏற்படும். அந்த சமயத்துல
மற்றும் உண்டான உலகங்கள் பிரம்மாவோடு சேர்ந்து அத்தனை பேருமே அழிந்து போவார்கள். அந்த சமயத்துல இப்ப அந்தந்த தத்துவங்களை ரட்சிக்கணுமே. அப்படி அந்தந்த தத்துவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாதபடி அதையெல்லாம் இவர் தம்முடைய வயிற்றுல வைத்துதான் ரட்சிக்கிறார்னு புராணங்கள் வேதங்கள் தெரிவிக்கின்றன. அதைத்தான் இந்த பாசுரத்திலே செஞ்சுடரும் சிறந்த அந்த பெருமை கொண்டிருக்கக்கூடிய சூரியன். சூரியன் தானே ஜெகத்துக்கே பிரத்யக்ஷ கடவுள், பிரத்யக்ஷமான தேவதை என்று கொண்டாடப்படுகிறவராக இருக்கிறார். கண்ணால் அவர் பார்க்கிறோம். தினம் தினம்ங்கிற ஒரு நாளே அவரால் தான் ஏற்படுகிறது. இப்பொழுது பகல், இப்பொழுது மாலை, இப்பொழுது இரவுங்கிற அந்த நேர மாற்றம், கால மாற்றமே சூரியனால தான் ஏற்படுகிறது. அப்ப அப்படிப்பட்ட பெருமை செஞ்சுடரும் நிலனும் பூமி ஷமை பொறுமையை கொண்டிருக்கக்கூடிய சிறந்த இந்த பூமியாக இருக்கட்டும், பொங்கார் கடலும் பொங்கி ஆர்ப்பரித்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய சமுத்திரமாக இருக்கட்டும், பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புக பெரிய பெரிய மலைகள் என்ன, அதே மாதிரி அக்னி தேவதை என்ன, இப்ப பஞ்சபூதங்கள் மொத்தம் உண்டான அத்தனை பொருள்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் எம்பெருமானுடைய வயிற்றுக்குள்ளே நான் முன்னேன்னு போய் இடம் பிடிக்க பார்க்கிறதாம். ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் என்று திருப்பானாழ்வாரும் தெரிவித்தாரே. அப்படி அத்தனை உலகங்களையும் அத்தனை பொருள்களையும் தன் வயிற்றுக்குள்ள வைத்து ரட்சித்தார். நெருக்கி புக பொன்னிடர் அத்தனை போது. பெருமானுடைய வயிறு ரொம்ப பெரிதாக இருந்தது. இத்தனை பொருள்கள் போய் அடங்கினாலும் வயிற்றுல இன்னும் இடம் நிறைய இருந்ததுன்னு தான் புராணங்களும் தெரிவிக்கின்றன. ஆழ்வார் நெருக்கி புக ரொம்ப நெருங்கி கொண்டு ஒத்தர அப்படி இடித்து கொண்டு போனார்கள்னு தெரிவிக்கிறாரேன்னா அது எதனாலன்னா எங்க நமக்கு இடம் இல்லாமல் போயிட போறதோங்கிற பதட்டம் இவர்களுக்கு உண்டு. உள்ள போன பிற்பாடு தானே இடம் பெருசா இருக்குன்னு தெரியும். வெளியிலேருந்து பார்க்கிறச்ச ஒரு பயம், இன்னும் பிரளயத்துல நாம சிக்கி கொண்டால் என்ன ஆகுது, முதல்ல நாம் போய் இடம் பிடிக்கணும் என்பதற்காக ஒவ்வொருத்தரும் முட்டி மோதிக்கொண்டு அப்படி உள்ளே போகிறார்களாம். அதனால ஒரே நெருக்கம் அந்த இடத்துல ஒரே அப்படி ஒரு அத்தனை பேரும் நெருங்கி போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டதுனாலே நெருக்கி புக பொன் மிடரு சிறந்த அந்த எம்பெருமானுடைய மிடரு திருமிடரு அந்த கழுத்து அதை எம்பெருமான் பெரிதாக ஆக்கி கொண்டு முற்றுமுண்ட கண்டம் அண்டரண்ட பகிரண்ட தொருமாநிலம் எழுமால் வரை முத்துமுண்ட கண்டம்னு தெரிவித்தாரே. அப்படிப்பட்ட அந்த கண்டம் அதை திறந்து வாயான்னு திறந்து வைத்து கொண்டிருந்தவன் காண்மின். அவன் தான் இன்று அவனை எங்க சுவாமி பார்க்க முடியும்? அதில் நாம இல்லாத சமயம்னா பிரளய காலத்துல அவன் எப்பயோ இதை வயிற்றுல வைத்தவன்கிறத எப்படி பார்க்க முடியும்? பார்க்க வேண்டாம். அப்படி செய்தவன் இதோ கண்ணனாக உரல்லே கட்டுப்பட்டு ஆய்ச்சியராலே மொத்துப்பட்டு கிடக்கிறான். அழ வெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே என்று தெரிவிக்கிறார். அப்போ ஆயாதீஷத் பிரச்சலித்த பதோ ஞாபகச்சன்ன திஷ்டன் மித்யாகோபக சபதிநயனே நீலயன் விஸ்வகோப்தா. விஸ்வத்தையே ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான், அனைத்து சராச்சரங்களையும் தன் வயிற்றுல வைத்து ரட்சிக்கக்கூடிய எம்பெருமான் மித்யா கோபகா பொய்யான ஒரு இடையனாக சிறு குழந்தையாக தன்னை அமைத்து கொண்டு இதோ இந்த ஆய்ச்சியினாலே கட்டுண்டு காலை அப்படி சற்று தூக்கி கொண்டு நர்தனமாடும் கிருஷ்ணன்னு சேவிக்கிறோமே அந்த நிலையத்தான் வர்ணிக்கிறார். அந்த உரலோடு கட்டுன்னு இருக்கிற சமயத்துல ஓடலான்னு கால் அப்படி தூக்கினாராம். அப்படி தூக்கின உடனே கால் மேலேயே அடிப்பேன் நகர்ந்தையா பார் அப்படின்னு கையை தூக்கி அப்படி மிரட்டினாலாம். தூக்கின காலை கீழையும் வைக்க முடியல, ஓடவும் முடியல. அதனால ஒரு திருவடி அப்படி தூக்கி கொண்டு அந்த கையை மற்றொரு கையை அப்படி நீட்டி வைத்து கொண்டு கையில எடுத்த வெண்ணைய வாய்க்குள்ளேயும் போட்டுக்கொள்ள முடியாமல் அப்படியே தவித்து கொண்டு நிற்கக்கூடிய அந்த நிலை. இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய கண்ணன் நம்ம ரட்சிக்கட்டும். ஆச்சரியமா இருக்கு. அவரே உரல்ல கட்டுண்டு இருக்கார். தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு தனக்கே சக்தி இல்லாமல் யசோதையினால அடி வாங்கி கொண்டிருக்கிறார். இவர் போய் நம்மை ரட்சிப்பாரான்னா ரட்சிப்பார். அப்படிப்பட்ட எளிமை உடையவனாலே மிகுந்த எளியவனாகனாலே கட்டுப்படுகிறார். ஆனா இவர் தான் பெருமை பெற்றிருக்கக்கூடியவர். நாமும் பக்தியோடு அந்த எம்பெருமான அணுகினால் நமக்கும் வசப்படுவான். நம்மிடத்திலும் இதே போல எளிமையை காட்டி நம்முடைய பந்தம் இந்த சம்சார பந்தங்கள் கட்டுக்களை எல்லாம் அறுத்து விடுவான் எம்பெருமான். இந்த பாசுரத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். காரேழு கடலேழு மலையேழுமாய் அத்தனையும் தன் வயிற்றுல வச்சு ரட்சித்த அந்த பெருமையை இந்த பாசுரத்துல தெரிவித்தார். மேலே புன்னொன்னுமத்தா அரவம் அளவி குறைமாகடலை கடைந்திட்டு ஒரு கால் நின்னுண்டை கொண்டு ஓட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருமான் அதுவன்னியும் முன் நன்னுண்ட தொல்சீர் மகரக்கடலேழ் மலையேழ் உலகேழ் ஒழியாமை நம்பி அந்நுண்டவன் காண்மினின் ஆட்சியரால் அல வெண்ணையுண்டு ஆப்புண்டிருந்தவனே என்று மறுபடியும் எம்பெருமான் அப்படி உலகத்தை எல்லாம் வைத்து ரட்சித்த அந்த சரித்திரத்தை மீண்டும் ஒரு தடவை தெரிவிக்கிறார். அது மட்டும் அல்லாது பெரிய அந்த வேத சமுத்திரத்தை கடைந்து திருமந்திரத்தை கொடுத்தார். திருமந்திரம்ங்கிறது சாரம் தானே, வேதம்ங்கிறதுல இருந்து கடைந்து எடுக்கப்பட்ட சாரம் தான் திருமந்திரம்.
வேதமாகிற கடலை கடைந்ததை முதல் பாசுரத்துல தெரிவித்தார். இப்ப நேரடியாகவே பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தாரே அந்த சரித்திரத்தை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். குன்னொன்னு மத்தா அரவம் அளவி, பெரிய மந்தர மலைய மத்தாக நாட்டி வாசுகி பாம்பை கயிறாக கட்டி, வடவரையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கின்னு தெரிவிக்கிறார்களே. இதெல்லாம் நினைத்து பார்ப்பது கூட மிகவும் சிரமமான காரியம். பெரிய மலைய மத்தாக நாட்டணும், பெரிய பாம்பை கயிறாக கட்டணும்னா இதை யாரால முடியும்? பரமாத்மா தாம் செய்திருக்கிறார். அப்ப அவர்தான் பெருமை கொண்டிருப்பவர். குறைமா கடலை கடைந்திட்டொருகால், பெரிய அந்த சமுத்திரத்தை கடைந்தார், அமிர்தத்தை எடுத்து கொடுத்தாரே. தேவர்களுக்கெல்லாம் துர்வாசாவினுடைய சாபம் ஏற்பட்டு இந்த தேவத்தன்மையே போய்விடும், உங்களுக்கு ஐஸ்வர்யம் சொத்து பத்தெல்லாம் இழந்து தவிப்பீர்கள் என்று சொல்ல, இந்த தேவத்தன்மை வேண்டும், சொத்தெல்லாம் வேண்டும், தேவலோக பதவி வேண்டும்னு இந்திரன் மற்ற தேவர்களை கூட்டிக் கொண்டு எம்பெருமானிடத்துல வந்து சரணம் புக, சரி நாம இருக்கக்கூடிய இந்த திருப்பார்கடலையே கடைந்து அமிர்தத்தை பெற்று அதை உண்டால் தெய்வத்தன்மை தேவத்தன்மை வந்துவிடும், மீண்டும் இழந்த செல்வங்களை எல்லாம் பெற்று விடுவாய் என்று சொல்ல கடைய தொடங்கினார்கள். எம்பெருமான் தான் வழியெல்லாம் சொல்லி கொடுத்தார். என்ன பண்ணி பார்த்தாலும் மேற்கொண்டு அவர்களுக்கு சக்தியே இல்லாமல் கடைய முடியாமல் போக 1000 தோளால் அலைகடல் கடைந்தான் என்ன எம்பெருமானே அத்தனை பேருக்கும் அந்தரியாமியாக சக்தியை கொடுத்து தாமே 1000 திருக்கரங்களை கொண்டு கடலை கடைந்தார். அஜிதன் என்ன அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் என்ன, திருப்பார்கடல் கடைந்த அந்த எம்பெருமானுக்கு அஜிதன்னு திருநாமம்னு ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அந்த சரித்திரத்தை தான் குன்னொன்னு மத்தா அரவம் அளவி குறைமா கடலை கடைந்திட்டு ஒரு கால் இப்படி செய்த அந்த பெரிய எம்பெருமான் வாசுகிய உடலைய அங்கே கடைய கட்டி அதனுடைய பெரிய அந்த கோஷம், சமுத்திரம்ங்கிறது கடையரைச்ச எவ்வளவு சத்தம் ஏற்படும், அந்த சத்தத்தோடு இருக்கக்கூடிய அந்த கடலை கடைந்து அமிர்தத்தை எடுத்து கொடுத்து 6ஆவதுமாக எம்பெருமான் திகழ்ந்தான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்னொரு காலத்துல என்ன செய்தான், நின் உண்டை கொண்டு ஓட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருமான் அதுவன்னியும் முன். தாமும் ஒரு சின்ன விளையாட்டு புரிந்திருக்கிறார். இப்ப முதல்ல பரத்வத்தை சொன்னாரா, பார்க்கடலை கடைந்ததுங்கிற பெரு மேன்மையை தெரிவித்தாரா. இவர் யார் தெரியுமோ, ஒரு காலத்திலே உண்டை வில் கையில அந்த குழந்தைகள் சிறுவர்கள்லாம் உண்டி வில்னு ஒன்ன வைத்து கொண்டு மண்ணுருண்டைகளை வைத்து அப்படி தூரம் எரிந்து விளையாடுவதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கே, இந்த விளையாட்டை ராமன் செய்திருக்கிறான், கண்ணன் செய்திருக்கிறான் என்ன ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். உண்டாய் வெண்ணெய் உலையாக்கி நிலவைதி மண்தான் சோர்ந்தது உண்டேலும் என்கிற அந்த பாசுரம் திருவாய்மொழியிலே. அதுக்கு முன்னாடி உண்டைவில் தெரித்தாய் கோவிந்தா என்ன ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா என்ன அந்த அஞ்சிரைய அதாவது வளவேழ் உலகின் முதலாயங்கிற அந்த பதிகத்துல நம்மாழ்வார் தெரிவிக்கக்கூடிய பாசுரம். அங்க வியாக்கியானத்துல தெரிவிக்கும் பொழுது கோவிந்தான் இருப்பதினாலே கண்ணன் இந்த காரியத்தை புரிந்தான், இந்த விளையாட்டை புரிந்தான்னு கொள்ளலாம், இல்லையா ராமன் இந்த காரியத்தை புரிந்தான்னு கொள்ளலாம் என்று 2 விதமாகவும் தெரிவிக்கிறார்கள். கண்ணன் அப்படி எப்பொழுது உண்டிவில்ல வைத்து இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடினான்னா, திரிவக்ரா என்ன கம்சனுக்கு அந்த கூனியானவள் சந்தனம் கொண்டு போய் கொடுத்து கொண்டிருந்தாள். அந்த கூனியினுடைய முதுகுல கூன் இருந்ததா, அந்த கூனை அப்படி கையாலேயே அழுத்தி அந்த கூனியை நிமிர்த்தவன் கண்ணன் பெருமான்னு கிருஷ்ணாவதாரத்துல ஒரு சரித்திரத்தை பார்க்கிறோம். ஆனால் ராமாவதாரத்துல வால்மீகி குறிப்பிடவில்லை என்னாலும் ஆழ்வார்கள் இப்படி ஒரு சரித்திரத்தை தெரிவிக்கிறார்கள். கொண்ட கொண்ட கோதைமூது தேனுலாவு கூனிகூன் உண்டை கொண்டு அரங்க ஓட்டி உள்மகிழ்ந்த நாதனூர்னு திருச்சந்த விருத்தத்துல திருமழிசை ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். ராமன் சிறு பிராயத்திலே ராமலீலான்னு நிறைய ஒன்றும் விளையாட்டுகள் கிடையாது, ஆனாலும் இந்த ஒரே ஒரு லீலையை மட்டும் ஆழ்வார் தெரிவிக்கிறார். தாமும் கையில உண்டிவில்ல வைத்து கொண்டு கைகேயினுடைய தோழியான கூனி மந்தரா அவதான கூனி கூன் விழுந்திருப்பவள், அவள் அப்படி நடந்து போகிற சமயத்துல முதுகல கூனை பார்த்து, இது ரொம்ப கூன் அப்படி கொஞ்சம் முண்டு மாதிரி இருக்கே, இந்த முண்டை நாம அடிச்சு விளையாடுவோம் என்ன மண்ணுருண்டைகளை எடுத்து உண்டிவில்லாலே அந்த கூனுக்கு மேல அப்படி அது சிதையுமா போலே அடித்து விளையாடினாராம். அந்த கூன் உள்ள அமிழ்ந்து மறுபடியும் அப்படி மேல வரும், அடிச்ச அந்த வேகத்துல உள்ள நகர்ந்து இப்படி அமிழ்ந்து மேலெழுமா, இதை பார்த்து கை கொட்டி சிரிப்பறான். இப்படி அந்த கூனி மந்தரையோடு விளையாடினவன். இதனாலதான் அந்த மந்தரையானவள் இந்த ராமனுக்கு எவராஜ்ய பட்டாபிஷேகம்னு கேட்ட உடனே பொறுத்து கொள்ள முடியாமல் போய் கைகேயினுடைய மனதை கலக்க அதனாலேயே வனவாசம் ஏற்பட்டதுன்னு மேற்கொண்டு சரித்திரம். இப்படி அந்த கூனியினுடைய கூனை சிதைத்தவன், உண்டிவில்லாலே விளையாடினவன். அப்படி அது விளையாட வேண்டும்னு நினைந்த பெருமான், நின் உண்டை கொண்டு ஓட்டி வன்கூன் நிமிர நினைந்த பெருமான், இப்படி செய்ய வேண்டும்னு திருவுள்ளம் கொண்டிருக்கக்கூடியவனாக அந்த எம்பெருமான் இருந்தான்.
நன்னுண்டதொல் சீர் மகரக்கடலேள் மலையே உலகேள் ஒழியாமை நம்பி. அவன் நன்றாக இது அத்தனையும் உண்டான். தன்னுள்ளே அடங்கி கிடக்கிற அந்த சம்பத்து கொண்டிருக்கக்கூடிய சிறந்த கடல் நன்னுண்ட தொல்சீர் மகரக்கடலேள். தொல்சீர் மகரக்கடல், நிறைய மீன்கள் முதலைகள்னு அத்தனையும் அந்த கடலுக்குள்ளே உண்டு. நிறைய சீர் உண்டே, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தனங்கள் பவழங்கள் முத்துக்கள், அந்த செல்வத்துக்கு ஒரு கணக்கு உண்டா? அப்ப எண்ணிலடங்காத செல்வத்தை தன்னிடத்துல கொண்டிருக்கக்கூடிய கடல். அது மட்டும் அல்லாது கடலேழ், 7 கடல்கள், 7 மலைகள், 7 உலகங்கள், ஒன்றும் மிச்சமில்லாமல் அனைத்தையும் தன்னுடைய வயிற்றிலே நன்றாக உண்டான். அனைத்தையும் நன்று உண்டவன் ஒழியாமை, இவையெல்லாம் தப்பாதபடி ஒன்னும் அதுல விட்டு போகக்கூடாதுன்னு பார்த்து கவனமாக அத்தனையும் வயிற்றில வைத்து ரட்சித்தவன் யாருன்னா உண்டவன் காண்மினின் ஆய்ச்சியரால் அல வெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே. அந்த பிரளய காலத்துல அவன் அத்தனையும் தன் வயிற்றுல வைத்து ரட்சித்தான். அப்படி ரட்சித்த போது கூட அவனுக்கு ரொம்ப தளர்த்தி ஏற்பட்டதாம். இதெல்லாம் நமக்கு போறவே போறாதே என்ன மிகவும் அந்த தளர்ந்து போய், சரி இப்போ இந்த தயிர் வெண்ணையெல்லாம் நன்னா சேமித்து வைத்திருக்கிறார்கள், இதை உண்டு நம்முடைய தளர்த்தியை போக்கிக் கொள்ளுவோம். அந்த காலத்துல பிரளயத்துல அத்தனையும் உண்டார், ஆனா அது போருங்கிற அந்த விருப்பம் ஏற்படல. இன்னும் என்ன இருக்குன்னு பார்த்தால், யசோதை தான் நிறைய சேர்த்து வைத்திருக்கிறாள், மற்ற ஆய்ச்சியர்களும் நிறைய தயிர் பால் வெண்ணெய் வைத்திருக்கிறார்கள். மொத்தம் நமக்கு தானே, போய் மொத்தத்தையும் களவாடி உண்ணுவோம். என்ன இங்கு வந்து அந்த வெண்ணெய் அத்தனையும் பெற்றான். அது பெறாத போது எப்படி அந்த உலகங்கள்ல ஒண்ணு விட்டு போனாலும் பெருமான் பதறுவானோ, அந்த மாதிரி இங்க வெண்ணெய் கிடைக்கலன்னா பதறி போய் விடுவாராம். ஐயோ இன்னைக்கு இந்த ஆத்துல போய் திருட முடியலையே, இன்னைக்கு இந்த வெண்ணெய் கிடைக்கலையேன்னு ஒரே அழ ஆரம்பித்து விடுவாராம். அப்ப அத்தனையும் நமக்கு வேணும்னு ஆசையோடு இப்படி வெண்ணெயை திருடி அதுவும் முழுவதுமாக செய்ய முடியாமல் கட்டுண்டு கிடக்கிறான். இது என்ன மாயம் என்ன மாயம் என்ன மாயம் என்ன அதுல ஈடுபடுகிறார் ஆழ்வார். மேலே அடுத்த பாசுரம், உழைந்திட்டெழுந்த மதுகைடவர்கள் உலப்பில் வலியால் அவர்பால் வைரம் விளைத்திட்டதென்னெண்ணி விண்ணோர் பரவ அவர் நாள் ஒழித்த பெருமான் முனநாள் வளைந்திட்ட வெள்ளாரி வல்லாலையித்து மலை போலவுனன் உடல் வள்ளுகிறாள் அலைந்திட்டவன் காண்மினின் ஆய்ச்சியரால் அல வெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே. என்ன இதற்கு கீழே 2 பாசுரத்திலையும் அமிர்த பிரதானம் அதை பத்தி தெரிவித்தாரா? ஒன்னும் வேதமாகிற கடலை கடைந்து திருமந்திரம்ங்கிற அமுதத்தை கொடுத்தார், பார்க்கடலை கடைந்து இந்த உப்புச்சாராகிற அமிர்தத்தை கொடுத்தார். இப்படிப்பட்டவன் இப்ப வெண்ணைக்கு ஆப்புண்டான்னு அங்கு சொன்னார். சரி, அது மட்டும்தானா? நமக்கு எத்தனையோ விரோதிகள், எத்தனையோ அசுரர்கள், அரக்கர்கள், ரஜோகுணம் தமோகுணம் பிடித்தவர்களால் நிறைய துன்பங்கள் வருகிறதே. இந்த துன்பத்தை எல்லாம் எம்பெருமான் போக்கடிப்பாரா என்று கேட்க, ஏன் அத்தனை கஷ்டங்களையும் எம்பெருமான் நீக்குகிறார். அசுரர்களை எல்லாம் முடித்து உலகத்தை ரட்சிப்பவனே இந்த எம்பெருமான் தான் என்று அவன் விரோதிகளை எல்லாம் கிழங்கெடுத்தவன் என்று இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிறாராம். பெரிய வலிமை பொழிந்திருக்கக்கூடிய மதுகைடவர்கள், மது கைடபன் என்ன 2 அரக்கர்கள் அசுரர்கள், இவர்கள் எம்பெருமானிடத்திலேயே பிறந்தவர்கள்னு ஒரு பிரசித்தி, அப்படியே ஒரு பெருமையாம். அப்படி பிறந்தவர்கள் எம்பெருமானிடத்திலே ஒரு வரம் வாங்கி கொண்டனராம். நாங்களே எப்பொழுது மடிய வேண்டும் என்ன கேட்கிறோமோ அப்பொழுதுதான் எங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும், நாங்கள் விரும்பி எங்களுக்கு மரணம் வேண்டும்னு கேட்கும் பொழுதுதான் எங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும். இப்படி வரத்தை வாங்கி கொண்டு போய் தேவர்களை எல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள். பிரம்மாவினிடத்திலிருந்து வேதத்தை அபகரித்து கொண்டு போனார்கள். பின்னர் எம்பெருமான் ஹம்சாவதாரம் பண்ணி அந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொண்டு பிரம்மாவுக்கு அனுகிரகம் புரிந்தார். பின்னர் அந்த மதுகைடவர்கள் இந்த எம்பெருமானிடத்துல கோபப்பட்டு கொண்டு எதிர்த்து கொண்டு வர, அப்போ அவர்களை துடையிலே வைத்து முறித்தான் எம்பெருமான் என்ன இது ஒரு சரித்திரம். அந்த ரொம்ப நேரம் அவர்களோடு சண்டை போட்ட பிற்பாடு அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு நம்முடைய வலிமைக்கு ஏற்றாற் போல, நம்முடைய தினவு உடல் வலிமையினுடைய அந்த தேவைக்கு ஏற்றாற் போல இவ்வளவு நாள் சண்டை இட்டோம், இனி இந்த எம்பெருமானுக்கு நாம் ஒரு வரம் கொடுப்போம் என்று, உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கொள் என்று சொல்ல, அப்ப பெருமாள் வரம் கேட்கிற மாதிரி உன்னுடைய மரணம் தான் எனக்கு வேணும், நீயே என்னை மரணத்தை ஏற்படுத்துவாய்ன்னு கேட்க வேண்டும் என்று சொல்ல, அதற்கு என்ன உன் கையாலே நாங்க மரணிக்கிறோம், வேறு வழி இல்லைன்னு அவர்களும் ஒப்புக்கொள்ள, அவ மறுபடியும் எம்பெருமான் இப்ப ஒரு வரத்தை என்னிடத்துல கேள்னு அவர்களிடத்துல சொல்ல, அப்ப அவர்கள் சொன்னார்களாம், வேறு யாருக்கும் ஏற்படாதபடி எங்களுக்கு ஒரு சிறந்த மரணத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, அதுவா நம்முடைய துடையிலேயே உங்களுடைய பிராணனை போக்குமா போல முடித்து விடுகிறேன் என்று துடையிலேயே அவர்களை வைத்து மரணம் அடையும்படி செய்தாராம் எம்பெருமான். இந்த சரித்திரத்தை புராணங்கள் தெரிவிப்பதாக காஞ்சி பிரதிபாதிபயனும் அண்ணங்கராச்சாரியார் சுவாமி தம்முடைய திவ்யார்த்த தீபிகையில் எடுத்து காட்டுகிறார். பெருமானுடைய திருத்துடைங்கிறது எப்பேற்பட்ட பெரிய திருத்துடை. ஒரு முக்தன் பரமபதத்துக்கு போய் சேர்ந்த உடனே அவனை தன்னுடைய மடியிலே வைத்து கொண்டு உச்சி முகர்ந்து பார்த்து
அவனை நீ யாருன்னு கேட்டு அத்தனை ஆனந்தத்தை எம்பெருமான் கொடுக்கிறான்னு கௌஷீதிக்கு உபனிஷத்து முதலானவை தெரிவிக்கிறது. அப்படிப்பட்ட திருத்தொடையாலே மதுகையிடவர்களுக்கு மரணம் ஏற்பட்டதுன்னா இதுவே ஒரு ஆச்சரியம். ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அரவணைக்கக்கூடிய திருத்தொடை இதோ இவனுக்கு காலனாக போய் இவனை முடிக்குமா போல அமைந்து விட்டதே. அதைத்தான் உழைத்திட்டெழுந்த மதுகையிடவர்கள் உலப்பில் வலியால் அவர்பால் வைரம் விளைத்திட்டதென்னெண்ணி விண்ணோர் பரவ. அவர்களுடைய அந்த வலிமை, நிரவதிகமான அவர்களுடைய பலம் அது குறையவே மாட்டேங்கிறது. அசுரர்களுக்கு எப்போதும் கை ஓங்கி இருக்கு, பலம் அதிகரித்து கொண்டே போகிறது. அப்படிப்பட்ட அந்த பலம் அதோடு அவர்கள் ரொம்ப கர்வத்தோடு வந்து விண்ணோர்கள் தேவர்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க, அப்போ விண்ணோர்கள் எல்லாம் போய் எம்பெருமான பிரார்த்திக்க அவர் நாள் ஒழித்த பெருமான், அவனுடைய அந்த நாள், அவனுடைய அந்த ஆயுஷை முடித்து மரணத்தை கொடுத்தவன் மதுசூதனன் என்று எம்பெருமானுக்கு திருநாம் அல்லவா, மதுவை அழித்தவன். அப்பேற்பட்ட எம்பெருமான் முனநாள் அவர் மற்றொரு சமயத்துல என்ன செய்தார்? முன்பு வளைந்திட்ட வில்லாலி வல்லால் இத்து மலைபோல் அவுணன் உடல் வல்லுகிறாள் அலைந்திட்டவன் இரண்ய கசிப்பு. அவனை வர்ணிக்கிறார் ஆழ்வார். வளைந்திட்ட வில், பெரிய அந்த வளைந்த பெரிய நெடிய வில்லை கையில கொண்டு, வல்வால் எயித்து வலிமை பொருந்திய பெரிய பற்கள் என்ன, பெரிய தோல் என்ன, இத்தோடு இருக்கிறானா மலை போல் அவுணன், பெரிய மலையை போல இருக்கக்கூடிய ராட்சசன் ஹிரண்ய கசிப்பு. எதுக்கு இவனை இவ்வளவு வர்ணிக்கிறார்? ஒரு ஹிரண்யன்னு தாழ்ந்த அவனை பத்தி வர்ணிப்பதற்கு எவ்வளவு வேணுமான்னா, நரசிம்ம அவதாரத்துக்கு பெருமை தேர்க்குமா போலே அவருக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய அரக்கனுக்கும் இத்தனை பலம் இருக்குன்னு சொல்லணுமா. தேவர்கள் எல்லாம் சேர்ந்து இவனுக்கு இவ்வளவு வரத்தை கொடுத்து கொழுக்க பண்ணியிருக்கிறார்கள். எதற்குன்னா, பெருமான் நரசிம்மமா அவதரிக்க போகிறார்னா அவருக்கு சமமாக ஒரு எதிரி இருக்க வேண்டாமா? ஒரு பெரிய மல்யுத்த வீரர் வரார். அந்த மல்யுத்த வீரரோட சண்டை போடுவதற்கு நோஞ்சானா எலும்பும் தோலுமா இருக்கிறவன ஒருத்தனை போய் நிறுத்தி சண்டை போடுன்னா யாரு அந்த நோஞ்சான அனுப்பினானோ அவனுக்கு தான் முதல் அடி விழும். அப்போ ஒரு மல்லனோடு இன்னொரு மல்லரைத்தானே யுத்தம் பண்ணுவதற்கு அனுப்ப வேண்டும். அத மாதிரி நரசிம்மருக்கு இப்ப எத்தனை பலம், அவருடைய பலம் கணக்கில் அடங்காத பலமா. அப்பேற்பட்ட அந்த பலத்துக்கு தகுதியா ஒரு எதிரி அரக்கனுக்கு பலம் இருக்கணுமே. அதனால தான் எல்லா வரங்களையும் அவனுக்கு கொடுத்து நல்ல கொழுத்து இருக்கும்படியாக அந்த ஹிரண்யகசிபுவை செய்தார்கள் தேவர்கள். அதனால தான் ஆழ்வார் அவன் வில்ல கொண்டிருக்கிறான், பெரிய பற்களோடு இருக்கிறான், மலை போல உடல் இருக்கிறது, தினவெடுத்த அந்த உடல் வைரம் பாய்ந்த உடலாக அவனுக்கு இருக்கிறதா? எல்லாம் ஒண்ணுமே இல்லை. நரசிம்மாவதாரம் அவர் அவதரித்து அழகியான் தானே அரியுருவன் தானே என்று அவதரித்தவர் நம்முடைய அந்த கூரிய திருப்பார்வையால் அவனை பார்த்து பொசுக்கி அவனுடைய உடலை 2 பிளவாக கிழித்து புகட்டார். மலை போல் அவுணன் உடல் வள்ளுகிறாள், வலிமைமிக்க அந்த நகங்களாலேயே அலைந்திட்டு அலைந்து அவனுடைய உள்ளத்தை துழாவி துழாவி பார்த்தாராம். இங்கேயான மூலையில சிறு அன்பாவது இவனுக்கு இருக்கா இல்லையா என்று பார்க்க வேண்டும்னு அலைந்து கொண்டிருந்தார். குழந்தைகள்லாம் ஜலத்துல அப்படியே அலையிறது, கையை விட்டு விட்டு தொழா வருதுன்னா ஜலத்துல அலையாதேன்னு சொல்லுவோமே. அந்த மாதிரி இந்த நரசிம்மம் அவர் குழந்தை தானே, அவர் பிறந்த பொழுதே இது நடந்திருக்கிறது. ஒரு முகூர்த்த காலம், பிறந்த அந்த க்ஷணத்திலேயே பெரிய அரக்கன் எதிர்த்து வருகிறான். அப்ப அந்த குழந்தையா இருக்கக்கூடிய நரசிம்மமே பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு இந்த ஹிரண்யகசிபு முடித்திருக்கிறார். குழந்தைய போல இவரும் அழைகிறார். அவனுடைய ரத்தத்துல கைய வைத்து இப்படியே துழாவி துழாவி பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்னா, அதுல தன்னுடைய பிரதிபிம்பமே தெரியறதாம். ரத்தத்துல இவருடைய முகமே திரும்பி தெரியறது. என்ன போல இன்னொருத்தன் இங்க இருக்கிறானா இன்னும் கோபம் அதிகரித்து மீண்டும் அதற்கு மேல அடித்து தகர்த்தி அந்த ரத்தத்தை இன்னும் துடைத்து துடைத்து பார்க்கிறாராம். இது என்ன ஒரு குணம், என்ன குணம்? நமக்கு சமமா இன்னொரு நரசிம்மம் உலகத்துல உண்டா? இது கூட தெரியாமல் உள்ளுக்குள்ள இன்னொருத்தன் தெரிகிறானே, அவன் யார்? நம்ம போல அவன் வேஷம் போட்டுக்கொண்டு ஏதானோ அசுரன் மாயம் புரிகிறானா என்ன கோபத்தோடு இன்னும் அந்த ரத்தத்தை அடைந்து கொண்டிருக்கிறாரே, இது என்னன்னு வியக்குமா போலே ஒன்று. மற்றொன்று, அவன் உள்ளத்தை துழாவி பார்க்கிறார். வெளி வேஷம்தான் நம்மிடத்துல எதிர்ப்பு, உள்ளுக்குள்ள சற்று பயம். நம்பருமான்னு சொன்னா ஏதோ ஒரு இடத்துலயான பக்தி பயம் இருக்கான்னு பார்க்கலாம்னு துழாவி பார்த்தார். ரெண்டும் இல்லையா, கிழித்தே புகடுவோம் என்ன அவனை கிழித்து புகட்டார். வல்லுகிறாள் அலைந்திட்டவன் காண்மினின் ஆட்சியரால். இப்படிப்பட்ட எம்பெருமானோ இன்னைக்கு இதோ யசோதை கையால் கட்டுண்டு அடியுண்டு இப்படி இருக்கிறான். பெருமிடுக்கன் பலசாலியான ஹிரண்யனை முடித்தவன் ஒரு அபலை கையாலே கட்டுண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட ஹிரண்யனுடைய கட்டுக்கு அடங்காமல் அவனையே கிழித்து புகட்டு விட்டார். யசோதை அபலை, பலமே இல்லாதவள் இவள், ஆழ்ந்த ஒரு இடைச்சி. அவள் கையாலே கட்டுண்டவன் அவிழ்த்து விடுகிறாயா, என்னால ஒன்னும் செய்ய முடியலையே என்று தவித்து கொண்டிருக்கிறான்னா, இந்த எளிமை எங்கே, அந்த பரத்தம் எங்கே? ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப முரண்பாடாக இருப்பதெல்லாம் எம்பெருமான் இப்படி வெளிப்படுத்துகிறானே என்று அதில் ஈடுபட்டு ஆழ்வார் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். மேலே தளர்ந்து டிமையோர் சரந்தாவென
தான் சரணாய் முரணாய் அவனை உகிரால் பிளந்திட்டமரர் கருள் செய்து உகந்த பெருமான் திருமால் விரிநீர் உலகை வளர்ந்திட்ட தொல்சீர் விரல் மாவலியை மண்கொள்ள வஞ்சித் தொருமான் குரலாய் அளந்திட்டவன் காண்மினின் ஆய்ச்சியரால் அள வெண்ணையுண்டாப்புண்டிருந்தவனே. நரசிம்ம அவதாரத்தை சொன்னா அடுத்து வாமனாவதாரம். ஹிரண்யகசிபுவினுடைய பேரன் தானே மகாபலி. அந்த மகாபலியினிடத்துல இதே போல சீற்றத்தோடு கோபத்தோடு நடந்து கொண்டாரான்னா இவனிடத்துல நல்ல குணம் இருந்தது. யார் வந்து கேட்டாலும் கொடுக்க வேண்டும், வள்ளல் தன்மை ஔதாரியம் இருந்ததா, வாரி வாரி கொடுப்பான். தன்னுடைய சுக்கராச்சாரியர் குரு ஆச்சாரியர் தடுத்தால் கூட அதெல்லாம் கிடையாது, நான் கொடுத்தே தீருவேன் என்று உறுதியோடு வாமனனுக்கு கொடுத்தானா. இப்படி இந்த குணம் ஔதாரிய குணம் இருக்கிறதுனால இவனை அழிக்க கூடாது, இவனுக்கு சிறந்த கீர்த்தி பெருமையை சேர்க்க வேண்டும்னு எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டான். ஒரு இறப்பாளனாய் பிச்சை எடுப்பவனாக தன்னை அமைத்துக் கொண்டானே, இது என்ன ஆச்சரியம், இது என்ன ஆச்சரியம். நாம இந்த மாதிரி இறங்குவோமா? ஒரு வேஷத்துக்காவது நான் பிச்சைக்காரனாக போக வேண்டும்னு சொன்னால் இவ்வளவு கோபம் வரும். என்ன போய் பிச்சைக்காரனாட்டம் நடிக்கணும்னு சொல்கிறியான்னு ஒரு கோபம் வரும். அதெல்லாம் பார்க்கிறதே இல்லை. நித்தியசூரிகள் நாயகன் போய் ஏதும் இல்லாதவனாய் தன்னையே குறுக்கி கொண்டு குரல் ரொம்ப குரல்னா சின்னவனா, திருக்குறள் அப்பனாக வாமனனாக ரொம்ப சிறியவனாக தன்னை அமைத்துக் கொண்டு யாச்சகம் பெற்றான். அதை இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். தளர்ந்திட்டு இமையோர் சரண் தாவென. அசுரர்கள் அவர்கள் மலிந்து போய்விட்டார்கள். ஹிரண்யகசிபு நான் தான் இப்ப உலகத்துக்கெல்லாம் சுவாமி, என்னத்தான் வணங்கணும், தேவர்களுக்கெல்லாம் ஹவிசு கொடுக்க கூடாது, எல்லா இடத்துலயும் யாகமோ பூஜையோ அர்ச்சனையோ எல்லாம் எனக்குத்தான் என்ன அப்படியே அவன் தன்னுடைய ஆணையை வைத்திருந்தானா. எல்லோரும் பயந்து போய் அதை அடிபணிந்து அப்படியே செய்தனர். இமையோர்கள்லாம் தளர்ந்து போய்விட்டார்கள். தளர்ந்துட்டு இமையோர் சரண் தாவென. பா நீதானே சரண், அநாதர்களா இருக்கக்கூடிய எங்களுக்கெல்லாம் நீதான் நாதன், நீதான் ரட்சிக்க வேண்டும் என்று சரணாய் முரணாய் அவனை உகிரால் பிளந்திட்டமரர் கருள் செய்து. இப்படி வந்தவுடனே எப்ப இவர்கள் பிரார்த்தித்தார்களோ நாம் தான் சரண் போய் ரட்சிக்க வேண்டும் என்ன எம்பெருமான் ஓடோடி சென்றான். நரசிங்கமாக அவதரித்து அந்த காலத்திலேயே அவனை முடித்தான். எந்த காலத்துல ஹிரண்யகசிபு இந்த தூண்ல இருப்பானான்னு கேட்டானோ அதே தூண்ல இருக்கிறான் என்று உறுதியாக பிரஹ்லாதன் கை காட்ட ஆங்கே வளர்ந்துட்டு சிங்க உருவாய் என்று அங்கேயே வளர்ந்தார். சிங்க உருவாக நரசிம்மமாக அவதரித்து அவனை முடித்தார். வள்ளுகிராள் சிறந்த அந்த உகிராள் முரணாய் அவனை உகிராள் பிழைந்திட்டு நகத்தாலேயே கீறி புகட்டு மேலே அருள் செய்து உகந்த. அப்படி உகந்தார் யாருன்னா பெருமாள் திருமால். திருமால் மகாலட்சுமியோடு இருப்பதனால என்றோ இந்த குணம் எம்பெருமான இடத்துல இருக்கு. விராட்டி மட்டும் அருகே இல்லைன்னா அப்ப எம்பெருமானுக்கு இப்படிப்பட்ட குணமே இருக்காது. ஆகட்டும், தேவர்கள்லாம் எத்தனையோ காலம் நம்மையே எதிர்த்திருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து நம்மளை கேட்ட உடனே கொடுக்கணுமா? முன்னாடி நம்ம இடத்துல எவ்வளவு அபச்சாரப்பட்டிருக்கா, கொஞ்ச காலம் இருக்கட்டும் என்று தவிக்க விட்டு பின்னர் தான் ரட்சிப்பான் எம்பெருமான் தனித்திருந்தாள். ஆனா திருமகளோடு சேர்ந்திருக்கிறான்னா அப்ப திருமகள் கஷ்டத்தையே பொறுக்க மாட்டாளே. நிகிரகம்னா என்னன்னே தெரியாதவள் அவள். இப்ப அவள் கூட இருக்கிறாள்னா எம்பெருமான் வாயே திறக்க முடியாது. என்ன செய்ய வேண்டுமோ செய்கிறேன், நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ உங்களை இப்பொழுதே ரட்சிக்கிறேன் என்று எம்பெருமான் வந்து ரட்சித்தான். இப்போ இந்த நரசிம்ம அவதாரத்துல பிராட்டியானவள் அஞ்சினாளாம். அவளே அஞ்சம் விதத்திலே எம்பெருமானுடைய அந்த ரோஷம் கோபம்ங்கிறது அதிகமாக இருந்தது. மிகவும் அப்படி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தினான். ஹிரண்யகசிபுவை அழிப்பதற்காக நரசிம்ம அவதாரத்திலே அந்த கோபத்தை பார்த்து ஸ்ரீதேவி நாய்ச்சியார் கூட சற்று நெருங்குவதற்கு பயந்தாள் என்று அங்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே அடுத்து வாமனாவதாரத்துல பார்த்தால் பிராட்டிய தன் மார்பிலேயே கொண்டிருக்கிறான். இப்ப பிராட்டிய பார்த்து தான் பயப்படுகிறான் எம்பெருமான். இவள் மார்பிலேயே இருந்தாள், நம்ம பிரம்மச்சாரின்னு வேஷம் போட்டா யாரும் ஏத்துக்க மாட்டாளே. மார்பிலேயே பெண்டாட்டியை வைத்துக் கொண்டு இவன் பிரம்மச்சாரின்னு சொன்னா உலகத்தவர்கள் தூஷிப்பர்கள், என்ன பொய் வேஷம் போடுகிறாயான்னு கேலி செய்வார்களே. எப்படி செல்லுவதுன்னு இப்ப பிராட்டியை பார்த்து தான் சற்று பயப்பட என்ன செய்வதுன்னு யோசித்தவன் ஒரு பெரிய மான் தோலை எடுத்து போர்வையாக போர்த்தி கொண்டான். என்ன இன்னைக்கு திடீர்னு மான் தோல் போத்திக்கிறாரு, என்ன பிரம்மச்சாரின்னா மான் தோல் போட்டுக்கணும், அதனால போட்டுக்கிறேன், அது சரி. ஆனா அதை ஏன் தோளுக்கு மேல அப்படி மார்பை மறைக்குமா போலே போடுகிறாருன்னா உள்ளுக்குள்ள பிராட்டி இருக்கிறாளோ இல்லையோ வெளியில தெரியாதபடி மறைச்சுடுவோம். இதனால ரெண்டு காரியம் ஆயிடுறது. ஒரே கல்லுல ரெண்டு பையன்னு சொல்றவன் அது மாதிரி இப்ப மான் தோலை மூடிவிட்டால் இப்போ பிரம்மச்சாரி ரொம்ப உயர்ந்தவர், அதுல சற்றும் ஆச்சாரத்துல குறைவில்லாமல் மான் தோல் அணிந்து கொண்டிருக்கிறார்னு உலகத்தவர்கள் புகழ்வர்கள். இரண்டாவது பிராட்டியை மறைத்ததாக ஆகிவிடும். உள்ள பிராட்டி இருக்கிறாள்னா அந்தப்புறத்துக்கு தர போடணுமா இல்லையா? அந்த தரையாக இந்த மான் தோலை இட்டு அவளையும் ரட்சித்து விடுவோம்.
உலகத்தவர்களுக்கும் நம்முடைய பெருமையை நாம் பிரம்மச்சாரிங்கிறத நிரூபித்து விடுவோம் என்ன இப்படி தன்னையே அமைத்துக் கொண்டார். பிளந்திட்டு அமரர் அருள் செய்து உகந்த பெருமான் திருமால் விரிநீர் உலகை, சிறந்த இந்த கடல், இந்த நதிகள், நீர்கள்னு இதனாலே சூழப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தை வளர்ந்திட்ட தொல்சீர் விரல் மாபலியை, மகாபலிக்கு பெருமை வளர்ந்து கொண்டே போறது, சொத்து ஐஸ்வர்யம் பெருகி கொண்டே போறது. மகாபலி அவன் நியாயமான முறையில ராஜ்யம் அதாவது ஆண்டு கொண்டிருந்தான். யாகத்தை செய்து இந்திர பதவிக்கு போனான்னு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையில அது நியாயமான முறையில அவன் போகல. அவனுக்கு பேராசை அதிகமா இருந்தது. இந்த உலகத்து ராஜ்யத்தை மட்டும் பார்த்து கொண்டு சுகமா இருக்கலாமா அல்லவா? உனக்கு இந்த ராஜ்யம் என்று எம்பெருமான் பிரித்து கொடுத்திருக்கிறான். தேவர்களுக்கு தேவலோக ராஜ்யம், மனுஷர்களுக்கு மனுஷலோகத்துல இருக்கக்கூடிய அந்த அரசு, இப்படி வகுத்து கொடுத்திருக்கிறாரா எம்பெருமான்? அதை புரிந்து கொள்ளாமல் நானே இந்திரபட்டணத்தையும் ஆளுவேன் என்கிற அந்த பேராசை, அதனால இந்திரனாகவே ஆக வேண்டும் என்று அந்த ஒரு பேராசையினால்தான் இவன் யாகம் செய்ய நினைந்தான். அப்ப தேவையில்லாத இடத்துல இவன் மோகம் கொண்டான். அந்த தகாத இடத்துல அன்பு கொண்டு, விருப்பம் கொண்டு, ஆசை கொண்டு அதை பெற வேண்டும்னு பல முயற்சிகள்ல ஈடுபட்டான். அதனால தான் இவனுக்கு வளர்ந்திட்ட தொல் சீர் விரல் மாவலியை. அப்ப அங்கங்க இருக்கக்கூடிய சொத்தை எல்லாம் இப்படி அபகரித்து கொண்டு பறித்து கொண்டு போனால், பறிக்கலையே, யாகம் செய்துதானே அவன் கிட்ட போகிறான்னா வாஸ்தவம். ஆனா உள்ள எண்ணம் என்ன? நல்ல விதத்துல இந்த யாகத்தை செய்து நன்மை அடைய வேண்டும்ங்கிற எண்ணம் இல்லை. இதனால அவனுடைய சொத்தை நான் அபகரிக்கணும், அவனை கீழே தள்ளி விட்டு நான் அங்க போய் அமர வேண்டும் என்ற அந்த கொடிய எண்ணம் இருந்ததா? இப்படிப்பட்ட எண்ணத்தினாலே உலகத்துல இருக்கக்கூடிய அரசர்களிடத்திலிருந்து கூட ராஜ்யத்தை இவனே அபகரித்து கொண்டான். அதனாலேயே நாளுக்கு நாள் இவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகி கொண்டு போகிறது, மண்கொள்ள வஞ்சித்து. இப்படிப்பட்ட மகாபலி இவ்வளவு இருந்தாலும் ஒரு சின்ன நல்ல குணம், கேட்கிறவர்கள் வந்து பிரார்த்தித்தால், யாச்சித்தால் உடனே கொடுத்து விடுவதுங்கிற ஒரு எண்ணம், நல்ல குணம் இருந்ததா? இந்த குணத்தினால எம்பெருமான் பார்த்து மகிழ்ந்து இவனை அழிப்பது கூடாது, பாதாள உலகத்துக்கு அனுப்பிவிடுவோம் என்று அங்கு அனுப்பிவிட்டார். விரல் மாவலியை, நல்ல பலம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவலியை மண் கொள்ள வஞ்சித்து ஒரு மான் குரலாய், மூபடி மண்ணு கொடுன்னு அத்தனையும் பெற்றார், வஞ்சித்து பெற்றார். வஞ்சனைனா ஒரு தன்னுடைய சின்ன காலை காட்டு 3 அடி வேணும்னு கேட்டுட்டு ஓஹோன்னு வளர்ந்து திரிவிக்ரமனாக பெரிய அடியால வளர்ந்தாரே, இது வஞ்சனையான்னு கேட்டா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது உலகத்தவர்கள் வஞ்சனை வஞ்சனைன்னு சொல்லுவார்கள், ஆழ்வார் ஏத்துக்கவே மாட்டார். அது என்ன வஞ்சனை? தன்னுடைய திருவடியை காண்பித்து 3 அடி வேணும்னு கேட்டார், தன்னுடைய திருவடியாலேயே 3 அடி அளந்து கொண்டார். வேறொருத்தருடைய காலை வைத்து அளந்து வேறொருத்தர் காலுடையால கேட்டாதான் தப்பு, வஞ்சனை. இவரே கேட்டு இவருடைய காலால தான் அளந்து கொண்டிருக்கிறார். என்ன பண்ண முடியும்? சிறு குழந்தைகள், சின்னவர்கள்னா இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு அது கூட ஒரு சொத்து பெருகி போயிடுவார்களாம், பெருசாயிடுவாளாம், சற்று பருமனாக ஆகிவிடுவார்கள். அந்த மாதிரி வாமனன் மாவலியின் இடத்துல வந்து கேட்கிற சமயத்துல சற்று புரியவனாக இருந்தான். கேட்டு பெற்ற சந்தோஷத்துல பூரித்து போய் வளர்ந்துட்டாராம். அதனால ஓஹோன்னு திரிவிக்ரமனா வளர்ந்துட்டார். இதை போய் வஞ்சனைன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆழ்வார்கள் இதை ஏற்க மாட்டார்கள். என்ன வஞ்சித்து நீங்க சொல்லுகிறாரே, அது என்னன்னா ஒரு மான் குரலாய் வஞ்சித்து. அந்த வேஷம், வாமனாவதாரத்தை அந்த திருமேனியை சேவித்தால் அத்தனை ஆசையம். மகாபலிக்கு இவன இடத்துல அத்தனை பெரிய விருப்பம் வந்து கொடுத்து, என் குழந்தை போல இருக்கானே, இப்படி ஒரு பிரம்ம தேஜஸா, முகத்தை பார்த்தா ஒளி வீசறது, பிரகாசம் தெரியறது, வேதத்தையெல்லாம் நன்கு கரைத்து குடித்தவன், அவனுடைய பெருமையை பார்த்தால் இவனை நம் குழந்தையாகவே பாவிக்கணும், இவன் என்ன கேட்டாலும் கொடுத்தே ஆக வேண்டும்னு மகாபலி அப்படி அவனுக்கு வசப்பட்டு விட்டான். வாமானி சுகானி நயந்தி, பார்ப்பவர்களுடைய அந்த மனதுக்கெல்லாம் அழகு காண்பித்து ஆனந்தத்தை கொடுத்து வசீகரிப்பவன் வாமனன் என்ன இந்த ஆச்சாரியர்கள் இந்த திருநாமத்தை விளக்குகிறார்கள். அந்த தோற்றம், அந்த அழகினாலேயே மனதை கவருபவன். திருப்பாவையிலே கிருஷ்ணாவதாரம் உண்டு. அதே மாதிரி 3 அவதாரங்களை பத்தி குறிப்பிடுகிறார். 3 தடவை ஒரே அவதாரத்தையும் குறிப்பிடுகிறார். திருவிக்கிரமனாக ஓங்கி வளர்ந்தாரா, வாமனாவதாரம், திருவிக்கிரமாவதாரம். இந்த இரண்டையும் திருப்பாவையில 10 பாசுரம் எடுத்துக்கொண்டால் முதல் 10 பாசுரத்துக்குள்ளே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடின்னு 3வது பாசுரத்துல திருவிக்கிரமனை தெரிவித்தார். அடுத்து 11வது பாசுரத்துல இருந்து 20வது பாசுரத்துக்குள்ள அம்பர மூடருக்கு ஓங்கி உலகளந்த ஒம்பரு கோமானேன்னு மறுபடியும் திருவிக்கிரமாவதாரத்தை தெரிவித்தார். சரி, கடைசி 10 பாசுரம் 21 இருந்து 30வது பாசுரம் அன்னை உலகம் அளந்தாய் அடிபோற்றி என்று பெரிய இந்த பூவுலகத்தை எல்லாம் திருவிக்கிரமனாக வளர்ந்து அளந்தாய்ன்னு தெரிவிக்கிறார். ஏன் அப்படின்னா இந்த வாமனன் திருவிக்கிரமன் இவருக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டாம். கிருஷ்ணனுக்கும் வாமனனுக்கும் குணங்கள் ஒரே மாதிரி இருக்கு. என்ன குணங்கள்? முக்கியமா 3 குணங்கள். திருமேனி அழகு, கண்ணனை பார்த்துட்டா யாருக்கா இருந்தாலும் எடுத்து மடியில வைத்து கொஞ்ச வேண்டும் என்ற அந்த விருப்பம், அவனுடைய அழகு மனசை அப்படி ஈடுத்து விடும். கண்டவர்த்தம்
மனம் வழங்கும் கணபுரத்தின் கருமணியேன்னு பாசுரம். ஆக இது கண்ணனுக்கு அழகா, வாமனனுக்கும் அதே போல அழகா. ஆண்கள் கூட கவர்ந்து, மகாபலி அரக்கன் அவன் கூட இவருடைய அழகில மோகித்து கொடுத்தால் இவனுக்கு கொடுத்தே ஆகணும், சுக்கராச்சாரியர் தடுத்தால் கூட நான் கொடுப்பேன்னு மீறி கொடுத்தானா. அழகில வசப்பட்டவன் கொடுத்து விட்டான், அழகு அதிகம். இது ஒரு குணம். அடுத்து வாமனாவதாரம் கிருஷ்ணாவதாரத்துக்கும் சௌசீல்யம், தன்னை விட தாழ்ந்தவர்களோடு கலந்து பழகுதல். ஊராக தொட்டது, உலகமாக தொட்டது, உலகம் முழுக்க தன்னுடைய திருவடியால தொட்டதுன்னு பார்த்தால் வாமனன் திருவிக்கிரமனாக வளர்ந்து இன்னாரணையாங்கிற பாகுபாடே பார்க்கலையே. பண்டிதர்கள் தலையில தான் கால் வைப்பேன், அவர்கள் பாமரர்கள் தலையில கால் வைக்க மாட்டேன், ஆண்கள் தலையில தான் வைப்பேன், பெண்கள் தலையில வைக்க மாட்டேன், ஏழர்கள் தலையில வைக்க மாட்டேன், பணக்காரர்கள் தலையில தான் வைப்பேன், எதுவுமே பார்க்கலையே. உலகம்னு பார்த்தார், கல்லு கடல் மட்டை மலை மேடுன்னு எதையுமே பார்க்காமல் அனைத்தின் பேரிலையும் தன்னுடைய திருவடியை வைத்தாரா. கிருஷ்ணனும் அப்படித்தானே இருந்தார். ஆயர்கள்னு பார்த்தாரே தவிர வித்தியாசம் பார்த்தாரா. ஆடு மாடுகளை கூட ரட்சித்தார், அதையும் தன்னுடைய திருவடியாலே தொட்டு அணைத்து கொண்டார்னா. கோகுலம்ங்கிற ஒரு ஊர், அந்த ஊர் முழுக்க தொட்டது கிருஷ்ணாவதாரம், உலகம் முழுக்க தொட்டது வாமனாவதாரம். திருமேனி அழகு, சௌசீல்யம், அடுத்து அதிமானுஷ சேஷ்டிதம். அப்படின்னா வியக்கத்தக்க வகையில காரியத்தை புரிவது வாமனன். நினைச்ச மாத்திரத்திலேயே ஓங்கி வளர்ந்து மொத்தத்தையும் அபகரித்து கொண்டார், மொத்தத்தையும் தன்னுடைய திருவடியால அளந்துட்டார்னா இது மனுஷ தன்மையை காட்டிலும் மாத்திரமா இருக்கிறதுனால அதிமானுஷ செயல். அண்ணனும் அப்படித்தானே. சின்ன குழந்தைன்னு பார்த்துட்டு இருந்தா திடீர்னு பூத்தனையை முடித்தார், சகடாசுரனை முடித்தார், கோவர்தனத்தை தூக்கி பிடிக்கிறார், காளிங்கன்கிற பாம்பு மேல நாட்டியம் ஆடுகிறார். நம்மோட விளையாடிட்டு இருந்தாரே திடீர்னு இப்படி பண்ணுகிறாரேன்னு குழந்தைகளே வியக்கத்தக்க வகையில அமைந்திருக்கிறது. அப்ப இந்த வியப்பூட்டும் தன்மை இருவர்களுக்கும் ஒற்றுமை. இதனாலதான் இங்கேயும் ஆழ்வார் ஒருமான் குரலாய் அளந்திட்டவன் காண்மினின் ஆய்ச்சியரால். இப்படியெல்லாம் அன்று அளந்தவன், உலகத்தையே அளந்தவன், இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கார்? இதோ வெண்ணையா தயிராம் பாலாம் இதெல்லாம் கடைஞ்சுட்டு இருக்காளாம், அது கிடைக்குமான்னு இங்கேயே தவித்து கொண்டிருக்கிறார். வெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே என்ன மகாபலியை சிறையிலிட்ட ஆண் பிள்ளைகிடீர் ஒரு அபலை கையாலே இப்படி கட்டுண்டு கிடக்கிறான். பெரிய மகாபலியையே தன்னுடைய அந்த பெரிய பராக்கிரமம், அந்த ஆண் தன்மை, ஆண் தான் புருஷோத்தமன்கிறத காட்டி கீழே அடக்கி பாதாளத்துல தள்ளினவர் இதோ இன்னைக்கு ஒரு பெண் பெண்டாட்டி, பெண் பிள்ளை யசோதை கையாலே கட்டுண்டு தவித்துக் கொண்டிருக்கிறார் என்று இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். நீண்டான் குரலாய் நெடுவான் அளவும் அடியார்படும் ஆழ்துயராயவெல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத்தபிரான் அதுவண்ணியும் முன் வேண்டாமை நமந்தமர் எந்தமரை வினவப் பெறுவார் என்று உலகேழ் ஆண்டான் அவன் காண்மினின் ஆய்ச்சியரால் அளவெண்ணை உண்டு ஆப்புண்டு இருந்தவனே. இதுல மீண்டும் வாமனாவதாரத்தை முதல் வரியில நீண்டான் குரலாய், குரல்னா சின்னவனா வந்தார், நீண்டான்னா திருவிக்கிரமனாக ஓங்கி வளர்ந்தார், ரெண்டுத்தையும் தெரிவித்து நெடுவான் அளவும் நீண்டான், ஆகாசம் அவகாசம் அடைய அப்படி நெடியவனாக வளர்ந்தான். அடியார் படும் ஆழ் துயராயவெல்லாம் தீண்டாமை நினைந்து இமையோரளவும் செலவைத்தபிரான் அதுவண்ணியும் முன். அடியார்களுடைய அந்த கஷ்டங்களை எல்லாம் நீக்குகிறான் எம்பெருமான். அடியார் படு துயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மத்தும் தந்திடும் பெத்த தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதே திருமங்கையாழ்வார் முதல் 10 பாசுரத்திலேயே தெரிவித்தாரு. அப்ப அடியார்கள் படக்கூடிய மிகுந்த கஷ்டங்கள், அல்லல்கள், துக்கங்கள் இதெல்லாம் எப்படி படுகிறார்கள்னா என்ன பண்றது? முன்னாடியே செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய கர்மம், புண்ணிய பாப ரூபமான கர்மத்துக்கு தக்க பலன்களை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அடியார் படும் ஆழ் துயர், ரொம்ப நினைத்து பார்க்க முடியாத துக்கங்கள், ஓஹோன்னு அப்படிப்பட்ட அழுந்த பண்ணுவதான துயர் ஆயவெல்லாம், பாபங்கள் என்னென்ன உண்டோ அத்தனை பாபங்களையும் எம்பெருமான் போக்குகிறான். துயராயவெல்லாம் தீண்டாமை, அடியார்களுக்கு இந்த கஷ்டங்களே வரக்கூடாதுன்னா எப்ப நம்மை பற்றி விட்டார்களோ இதற்கு மேலும் இவர்களுக்கு இந்த பாபங்கள்னால தண்டனைங்கிறது வரவே கூடாது என்று எம்பெருமான் அப்படி தானே சங்கல்பித்து அகம்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமின்னு அத்தை வெளிப்படுத்தினாரே கண்ணன். அப்ப பாபங்கள் அத்தனையும் தீண்டாதபடி, ஒன்றும் ஸ்பர்ஷியாதபடி எம்பெருமான் நினைந்து இமையோரளவும் செலவைத்து அப்படி நினைந்து சங்கல்பத்தினாலேயே பாபங்களை எல்லாம் போக்கடிக்கிறான். பின்பு என்ன செய்கிறான்னா சம்சாரிகளா இருக்கக்கூடிய நம்மை தன்னோடு ஒக்க சேர்த்துக்கிற கொள்ளுகிறான் அல்லவா. ஸ்ரீவைகுண்டம் அப்ராகிருத திவ்ய தேசத்திலே நம்மை எல்லாம் அங்க கொண்டு போய் சேர்த்து இமையோரளவும் செலவைத்தபிரான் அதுவண்ணியும் முன். ஆச்சரியமா அர்ச்சிராதி கதி மூலமாக நம்மை அழைத்து கொண்டு போய் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலே தானும் நாச்சிமாருமாக அமர்ந்திருக்க
நம்மை தன்னுடைய மடியிலே வைத்து கொஞ்சி அனுபவித்து முக்தர்களும் நித்தியர்களோடும் நம்மை சேர்த்து சதா பஷ்யந்தின்னு எப்பொழுதும் எம்பெருமான அனுபவித்து கைங்கரியங்கள்ல நாம் மூழ்கி இருக்குமா போலே சாதாரண சம்சாரியாக இருக்கக்கூடிய சேத்தனர்களுக்கும் எம்பெருமான் அருள் புரிகிறான். அதைத்தான் துயராயவெல்லாம் நீக்கி இவர்களை வைகுந்தத்துக்கு அழைத்து செல்லுகிறான் என்ன ஆச்சரியமான அர்த்தத்தை சொல்லி அது அந்நியும் முன் இது செய்கிறான் ஒரு பக்கம். ஆனால் அது மட்டும் இல்லாம என்ன செய்தார்? வேண்டாமை நமந்தமர் எந்தமரை வினவப் பெறுவார் அலர் என்று உலகேழ் ஆண்டான். இப்படி செய்யணும்னா பாபங்கள் இவர்களை ஒட்டக்கூடாதுன்னு அதுக்கு ஏதான சட்டம் போட்டிருக்காரான்னா அதைத்தான் எம்பெருமான் வேண்டாமை நமந்தமர் எந்தமரை நமந்தமர் யமனுடைய தொண்டர்கள் எல்லாம் நம்முடைய தமர்கள் நம்முடைய தமர் அதாவது எம்பெருமானுடைய அடியார்களை யமனுடைய தொண்டர்கள் தீண்டவே கூடாது. அவர்கள் பாசக்கயிறை வீசி தண்டனையை கொடுக்கவே கூடாது. நமந்தமரால் ஆராயப்பட்ட அரியார் கண்டீர் அரவணமேல் பேராயர் காட்பட்டார் பேர் என்று பொய்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆதிசேஷன்ல படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லுபவர்களுக்கு யமனுடைய பாசத்தினாலே ஒன்னும் தீங்கு வராது. யமனுடைய தொண்டர்கள் இவனுடைய பெயரை கூட ஆராய மாட்டார்கள். இவன் எத்தனை பாப்பம் புரிந்திருந்தாலும் இவன் எம்பெருமானுடைய திருநாமத்தை கொண்டு எம்பெருமானுடைய திருநாமத்தை வாயால சொல்லிட்டான்னா அவ்வளவுதான், இவனுக்கு தண்டனையிலிருந்து விதிவிலக்கு என்ன யமனுடைய தொண்டர்கள் எல்லாம் அவனை விட்டு விடுவார்களாம். இதைத்தான் திருச்சந்த திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதியிலும் தெரிவிக்கிறார். மறந்தும் புறந்தொழா மாந்தராக இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் அவர்களிடத்துல நமன் தன்னுடைய தூதுவரை கூவி செவிக்கு அவர்களிடத்துல போகாதீங்கோன்னு யமனே தெரிவித்தானா. நீங்கள் போகாதீங்கோ, விஷ்ணு பக்தர்கள் விஷ்ணுவினுடைய அடியார்கள் தொண்டர்கள் இருக்கிறார்களே அவர்கள்லாம் நமக்கு சுவாமிகள், அவர்களிடத்துல போய் குற்றம் குறை இந்த தண்டனைன்ற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. அவர்களை பார்த்தால் கீழே விழுந்து சேவித்து தண்டனிட்டு முடிந்தா 2 பிரதட்சணம் பண்ணி ஸ்ரீபா தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு வரணுமே தவிர அவர்கள் குற்றம் செய்தார்கள்னு இனிமே பேசுவதுங்கிறதே கூடாது என்று இதை அழகா எம்பெருமானே நியமித்திருந்தானாம். அப்போ பெரிய சட்டம் போட்டு இனிமே நமந்தமர்கள் என்னுடைய அடியார்களை தொடக்கூடாது, அடியார்களிடத்துல போய் எதையும் அவர்கள் துன்பத்தை கொடுக்க கூடாதுன்னு இப்படி ஏற்படுத்தி இருந்தார். அப்ப வேண்டாமை நமந்தமர் எந்தமரை வேண்டாமை, அவர்கள் போய் என்னுடைய அடியார்களிடத்துல இந்த சட்டத்தின்படி உனக்கு தண்டனைங்கிற இந்த இதையே அவர்கள் செய்யக்கூடாது. வினவப் பெறுவார் அலர், இவர்கள் போய் வினவக்கூடாது என்று எம்பெருமான் ஏற்கனவே ஏற்படுத்தி உலகேழ் ஆண்டான் அவன் காண்பின். இப்படித்தான் எம்பெருமான் செங்கோல் புரிகிறான். பொங்கோதம் சூழ்ந்த துவனியம் விண்ணலகம் அங்கு ஆதும் சோராமே ஆழ்கின்ற செங்கோலுடைய திருவரங்க செல்வன்னு நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் தெரிவிக்கிறார். உலகத்துல யாருக்குமே கஷ்டம் இல்லாதபடி இப்படி செங்கோலை வைத்து நடத்துகிறார்னா எப்படி முடியும் அப்படின்னா இப்படித்தான். என்ன பாப்பங்கள் செய்திருந்தாலும் என்னுடைய அடியவன் ஆகிவிட்டான்னா இனி அவனுக்கு அந்த பாப்பங்களுடைய தண்டனையே கிடையாது. நமன் தமர்கள் யமன் தமர்கள் போய் அங்க ஆராயக்கூடாதுன்னு பெரிய சட்டம் இட்டால் அப்ப யாருக்குமே வாழ்ச்சி. இன்னாரணையாங்கிற பாறுபாடு இல்லாமல் எம்பெருமான யார் வேணாலும் சரணமாக பற்றலாமே. சரணமாக பற்றிவிட்டால் அத்தனை பேருக்கும் தண்டனையிலிருந்து விதிவிலக்கு. இத்தை செய்து ஆதும் சோராமே ஆழ்கின்ற செங்கோளுடைய திருவரங்க செல்வன்னு நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் தெரிவித்தாரா. இப்படி 7 உலகையும் தன்னுடைய செங்கோலை கொண்டு ஆண்ட எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? இதோ அளவெண்ணையுண்டு ஆப்புண்டு இங்கே கிடக்கிறார் என்று லோகங்கள் 7ஐயும் தன்னுடைய ஆணையினாலே நடத்தின எம்பெருமான் இதோ தன்னுடைய ஆணை அது அழிந்து இங்க ஒரு அபலையினுடைய கையால கட்டுண்டு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இந்த வெண்ணெய் கிடைக்குமா கிடைக்காதா, கையில வேற உருகி போயிட்டு இருக்கே, வாய்க்குள்ள போட்டாலாவது அப்படியே உள்ள இறங்குமே, செய்ய முடியலையேன்னு தன்னுடைய ஆணையே இவளிடத்துல செல்லவில்லையேன்னு அழுது கொண்டு இங்க கிடக்கிறவன் யாருன்னா இவர் தான் பெரிய ஆணையிட்டு இந்த ஜெகத்தையே ரட்சிப்பவர் என்ன எளிமையை மட்டும் பார்த்து விட்டு விட வேண்டாம். இவர் தான் பெருமை கொண்டிருப்பவர், நமக்காக தன்னை தாழ விட்டு கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். மேலே பழித்திட்ட இன்பப் பயன் பற்றறுத்து பணிந்தேத்த வல்லார் துயர் ஆயவெல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்காக்க வல்ல பெருமான் திருமால் அதுவன்னியும் உன் தெழித்திட்டெழுந்தே எதிர் நின்ன மன்னன் சினத்தோளவை 1000ம் அழுவால் அழித்திட்டவன் காண்மினின் ஆட்சியரால் அளவெண்ணையும் டாப்புண்டு இருந்தவனே. இதுல மீண்டும் எம்பெருமான் அவருடைய அழகான அந்த சாமர்த்தியம் நம்முடைய பாப்பங்களை எல்லாம் போக்கி நம்மை உயர தூக்கி தனக்கு ஆக்க வைக்கிறாராம். பெருமானுக்கு எது பெருமைனா சாமீப்பியத்தையே கொடுக்கிறார். சாமீப்பியம், சாலோக்கியம், சாயுஜ்யம் என்று சாரூப்பியம் என்று பலவிதமான அந்த மோட்ச அனுபவம் சுகத்தை கொடுக்கிறார், சிறந்த ஆனந்தத்தை கொடுக்கிறார். அதுல முக்கியமானது தனக்கு ஒத்தவனாக ஆக்கி விடுகிறார் ஒரு முக்தனை.
தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்யும் எம்பெருமான்னு ஆழ்வாருடைய பாசுரம். தினப்படி நாம எம்பெருமான வணங்குகிறோமே, இதனால என்ன பயன்னா இறுதியில் இந்த சம்சாரத்திலிருந்து ஒழித்து நம்மை தன்னுடைய வைகுந்தத்துல ஏற்றி தனக்கு போலவே எல்லா அனுபவமும் அவனுக்கு வருமாறு செய்து விடுவாராம். உருவத்திலே எம்பெருமான போல ஒரு சிறந்த அப்ராகிருதமான திவ்ய திருமேனியை பெறுவோம், எம்பெருமானுக்கு அருகேயே இருப்போம். எம்பெருமானுக்கு எத்தனை ஆனந்தமோ அத்தனை ஆனந்தமும் இந்த ஜீவாத்மாவுக்கும் கிடைக்கும். இப்படி தனக்காக்கி தனக்கே எல்லா விதமான விதத்திலே சமமாக்குகிறான். அது மட்டும் இல்ல, ஆழ்வார் தெரிவித்தாரே, தனக்கேயாக எனக்கொள்ள மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே. இந்த ஜீவாத்மா வைகுந்தத்துக்கு போய் அடிமை செய்ய வேண்டும்னா கைங்கரியம் புரிய வேண்டும். இந்த கைங்கரியங்கள்லாம் எப்படி பண்ணுவது? நாமே பார்த்து ஆராய்ந்து பார்த்து இதெல்லாம் நல்ல கைங்கரியம் சுவாமி, இருக்கிறதுலயே இதுதான் ரொம்ப சிறந்து சீரம் சிறப்புமா இருக்கக்கூடிய நல்ல புகழோடு இருக்கலாம், இப்படிப்பட்ட கைங்கரியங்களா பண்ணுவோம், இதனால நமக்கும் நல்ல ஆனந்தம் கிடைக்கும்னு நாம தேர்ந்தெடுத்து இப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணினா அது கைங்கரியமே இல்லை. அப்ப வைகுந்தத்துல போய் இப்படி கைங்கரியம் பண்ண மாட்டோம், எம்பெருமான இடத்துல பிரார்த்திப்போமா, எம்பெருமானே உமக்கு எது இஷ்டமோ அப்படி என்ன ஏவிக்கொள்ள வேண்டும். இதைத்தானே லக்ஷ்மணன் தெரிவித்தான், உனக்கு எப்படியோ அப்படி என்னை ஏவி பணிகொள்ள வேண்டும். பிரியதாமிதி மாம்பத, இதோ இந்த பர்ணசாலையை இந்த இடத்துல இப்படி கட்டுப்பா, நல்ல நீரும் நிலமும் வாய்ப்பும் அழகா அமைஞ்சிருக்கு, இந்த இடத்துல பர்ணசாலை கட்டினா நன்னா இருக்கும், உகப்பா சந்தோஷமா இருக்கும் என்று எம்பெருமான் நியமிக்க அங்க நான் கட்டணுமே தவிர நீயே போய் பாரு, உனக்கு எந்த இடம் ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ அங்க பர்ணசாலையை கட்டுன்னு சொன்னா லக்ஷ்மணன் அழுதே அலற்றி விட்டான். இப்படி நம்ம தலையில சுவாதந்திரத்தை வைக்க கூடாது, தனக்கே யாக உனக்கு எது பிடிக்குமோ ராமா அதை எனக்கு ஏவி அப்படி கைங்கரியத்தை கொள்ளணுமே தவிர நான் என்ன எனக்கு சந்தோஷத்தினால கைங்கரியம் பண்ணுவது கூடாது என்று தெரிவித்தாரா. அதே போலத்தான் தனக்காக்க வல்ல எம்பெருமான் அப்படின்னா இந்த முக்தர்கள் எல்லாம் எம்பெருமான இடத்துல போய் பிரார்த்திக்கிறச்ச தேவரீருக்கு எப்படியோ அப்படி ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மண்ணி தேவரீர் திருவுள்ளப்படி கைங்கரியம் பண்ணுகிறோம்னு இவர்கள் பிரார்த்திக்குமா போலே அடியார்களை அப்படி அனுகிரகிக்கிறான். பழித்திட்ட இன்ப பயன் பற்றறுத்து, இதெல்லாம் எப்போ கடைசியில தனக்காக வல்லவன். முதல் நிலையில நாம எப்படி இருக்கிறோம்னா சுத்ரம் ஜுகுப்சித சுகம் சுகமித்யுபாசே என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். தாழ்ந்த சுகங்கள், அந்த சுகம் உண்மையில சுகமே இல்லை. இன்னொரு தடவை அதை நினைத்து பார்த்தால் நமக்கே குமட்டி கொண்டு வருமா போல அப்படி தாழ்ந்த விஷயமா இருக்கும், அருவருக்கத்தக்க விஷயமா இருக்கும். ஆனா அதுதான் இருக்கிறதுலயே உயர்ந்த பயன். என்ன அதிலே ஈடுபட்டவனாய் அது வேண்டும்னு ஒரே பிடிவாதத்தோடு அந்த அனுபவம் தான் உயர்ந்ததுன்னு கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் பெரிவரிய அளவில்லா சித்தின்பம் தாழ்ந்த விஷயங்களை அனுபவிப்பதிலே சக்தனாகி கண்ணு மண்ணு தெரியாமல் அதற்குன்னே உழைத்து கொண்டிருந்தோம். அதைத்தான் பழித்திட்ட இன்ப பயன் பற்றறுத்து. தாழ்ந்த இன்பங்கள் உலகத்தவர்கள் மற்றவர்கள் கேட்டா சீச்சி இது கூட ஒரு அனுபவமான பழிப்பர்களாம் இகழ்வர்களாம், அப்படிப்பட்டதை உயர்ந்தது உயர்ந்ததுன்னு நினைத்து தாழ்ந்தே போய் கொண்டிருந்த என்னை எம்பெருமான் ரட்சித்தான். பற்று அறுத்து, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய பற்று சங்கத்தை அறுத்து பணித்தேத்தவல்லார் துயராயவெல்லாம் அறுத்து தன்னிடத்துல சேர்த்து கொள்ளுகிறான். தானே நம்முடைய அந்த பற்றுகள் மற்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய பாசங்கள் பந்தங்களை அறுத்து அத்வேஷம் ஆபிமுக்கியம் என்ன தன்னிடத்துல விருப்பத்தை வளர்த்து மேலே சேஷத்துவ பாரதந்திரியங்களை புரிய வைத்து சாது சமாகமத்தை ஏற்படுத்தி ஆச்சாரியனோடு சேர்த்து இன்னும் சிறந்த பக்தியை வளர்த்து இறுதியிலே பக்குவமாக அன்னம் பிரசாதத்தை தளிக பண்றோம்னா அது எவ்வளவு பக்குவம் அடைந்தால் எவ்வளவு சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி ஜீவாத்மாவாகிற அன்னத்தை நன்றாக தயார்படுத்தி இறுதியிலே தானே தனக்காக எம்பெருமான் ஆக்கி கொள்ளுகிறான். தனக்காக்க வல்ல பெருமான் திருமால் அதுவன்னியும் முன், இங்கே திருமால்னு தெரிவிக்கிறார். இப்படியெல்லாம் ஒரு பெரிய காரியம் பரம்பரையா எம்பெருமான் தொழில் புரிந்து கிருஷி பரம்பரை செய்கிறாரே. ஒரு உழவன் அவன் ஒரு நெல்லு மணி சாகுபடி பண்ணணும்னா அதற்கு எத்தனை காலத்துக்கு முன்னாடியிலிருந்து தயார் பண்ணணும். அந்த நிலத்தை உழுவதிலிருந்து எப்படி பயிரை கொண்டு நடுவது, எப்படி அதை நாத்து நடுறது, எப்படி ஜலம் விடுறது, எப்படி உரம் போடுறதுன்னு ஒவ்வொன்றையும் சுத்தி இருந்து பார்த்து சாகுபடி பண்ற காலத்துல அங்கேயே குடிசை கட்டி அதற்கு மேலேயே தங்கி அந்த இடத்தை விட்டு நகராமல் கூடவே இருந்து கண்கொத்தி பாம்பா பார்த்து அவன் அந்த அன்னத்தை பக்குவமாக எடுக்கிறான். சிறந்த அந்த நெல்மணியை பெறுகிறான்னா எத்தனை பாடுபட வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி எம்பெருமான் ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் அப்படி மாற்றுவதற்கு தாமும் அயராது பாடுபடுகிறான். பொருளென்று இவ்வுலகம் படைத்தவன் புகழ்மேல்னு ஆழ்வாருடைய பாசுரமா. அப்ப இது பொருள்படும், நிச்சயம் பயனளிக்கும் பயனளிக்கும்னு படைக்கிறார். ஒழித்திட்டவரை தனக்காக்க வல்ல எம்பெருமான் திருமால் இப்படியெல்லாம் பண்ணுகிறாரே. எப்படின்னா திருமால் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறான்னா அப்ப பிராட்டி மாதா,
சகல ஜெகத்துக்கும் மாதாவா இருக்கக்கூடியவள் அவர் தான் எம்பெருமானிடத்துல சொல்லி, நீர் உம்மை தவிர வேறு யாரும் ரட்சிப்பவர் இல்லை, நீர் தான் இந்த குழந்தைகளை ரட்சிக்கணும், நீர் தான் படைக்கணும், படைத்த குழந்தைகளுக்கு அந்த பற்று விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆசையை போக்கடிக்கணும், சத்வகுணத்தை வளர்க்கணும், பக்தியை வளர்க்கணும், எல்லாம் நீர் தான் செய்யணும்னு பெருமானை தூண்டி தூண்டி செய்பவளே அருகே இருக்கிறாள். அதுவன்னியும் முன் இப்படி செய்தவன் முன்பொரு காலத்திலே பெரிய கஷ்டத்தையே போக்கியிருக்கிறானே. தெழித்திட்டெழுந்தே எதிர் நின்ன மன்னன் சினத்தோளவை 1000மும் மழுவால் அழித்திட்டவன். கார்த்தவீரியார்ஜுனன் ஒருத்தன் இருந்தான், பெரிய கத்திரிய குல அரசன். எம்பெருமானுடைய அம்சத்தோடையே அவன் இருக்கிறான் என்று புராணங்கள் தெரிவிக்கிறது. எப்படி எம்பெருமானுடைய அவதாரங்களோ அது மாதிரி எம்பெருமானுடைய அம்சாவதாரமாகவே கார்த்தவீரியார்ஜுனன் கொண்டாடப்படுகிறான். ஆனா அவனுக்கு சற்று கர்வம் அதிகமாகி போய் ஜமதக்னி, பரசுராமருடைய தகப்பனார் ஜமதக்னி, அவரிடத்திலேயே அபச்சாரப்பட்டு அவர் வளர்த்து கொண்டிருந்த அந்த பசு, உயர்ந்த அந்த தேவலோகத்து பசு, அந்த பசுவை தனக்குத்தான் வேண்டும்னு பிடித்து கொண்டு போய்விட்டான். அப்படி போனதுனாலே இந்த பரசுராமர் ரொம்ப, அதாவது ஜமதக்னி மிகவும் கலங்கி வருத்தப்பட, அவருடைய வருத்தத்தை போக்கடிப்பதற்காக இந்த பரசுராமர், அவருடைய பிள்ளை ஜமதக்னியினுடைய குமாரர் தான் பார்கவராமர் பரசுராமர், அவர் போய் அந்த கார்த்தவீரியார்ஜுனோடு சண்டையிட்டார். சண்டையிட்ட சமயத்துல ஒழுங்கா பசுவை கொடுத்திருந்தா ஒண்ணுமே இல்லை, அவன் எதிர்த்து மீண்டும் போர் புரிய, அப்படி அந்த போர் வழுக்க வழுக்க இறுதியிலே கார்த்தவீரியார்ஜுனுடைய அத்தனை கரங்கள், அவனுடைய 1000 தோள்களோடு இருந்தானாம், அத்தனையும் அழித்து அவனையும் பிராணன் போகும்படி செய்து அவனையும் நசித்து அவனையும் அழித்து மீண்டும் அந்த பசுவை கொண்டு போய் தன்னுடைய தகப்பனாரிடத்துல கொடுத்தார் என்பது சரித்திரம். இதனால தான் கார்த்தவீரியார்ஜுனுடைய பிள்ளைகள், குமாரர்கள், அவர்கள் மிகவும் கோபம் கொண்டு இந்த பரசுராமன் இல்லாத சமயமாக பார்த்து ஜமதக்னியினுடைய தலையை கொய்து மீண்டும் பிரதிக்கு பிரதி, இவர் செய்த காரியத்துக்கு நாங்க மீண்டும் பழி வாங்குகிறோம்னு ஜமதக்னியை கொன்று ஒழித்து அந்த அரசர்கள் செல்ல, அதாவது அந்த கார்த்தவீரியார்ஜுனுடைய பிள்ளைகள் செய்ய, இதனால மீண்டும் கோபப்பட்டார் பரசுராமர். விட்டேனா பார், இனி இந்த க்ஷத்திரிய குலமே அழிந்து போகட்டும், என் மூவழுகால் கொன்னதேவ 21 தலைமுறைக்கு இனி இந்த மாதிரியான தீய துஷ்ட க்ஷத்திரியர்கள், அரசர்கள் இருக்கவே வேண்டாம், பூமிக்கு பாரம் என்று அவர்களை எல்லாம் கொன்றொழித்தார் பார்கவராமர். அந்த சரித்திரத்தை தான் தெரிவிக்கிறார். தெழுத்திட்டெழுந்தே எதிர் நின்ன மன்னன், ரொம்ப கொழுத்து போய் தான் தான் வலிமை பெற்றவன்கிற அந்த திமிரலாலே எதிர்த்து வந்த அந்த நின்ற மன்னன் கார்த்தவீரியார்ஜுனன் சினத்தோல் சஹஸ்ரபாஹு, சஹஸ்ரபாஹு என்று அவனுக்கு பெயர். 1000 தோள்களோடு இருந்தான். ஆக அவனுடைய சஹஸ்ரபாஹு அர்ஜுனன், கார்த்தவீரியார்ஜுனன் சஹஸ்ரபாஹு அர்ஜுனன், அவனுடைய அந்த சினத்தோடு இருக்கக்கூடிய தோள்கள்னா கோபத்தினாலேயே கொழுத்து போயிருக்கக்கூடிய அந்த தோள்களை எல்லாம் வெட்டி அழித்தவன் காண்மின். அப்படி அன்று செய்தவன் இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்னா, இதோ இந்த அபலை கையாலே கட்டுண்டு 2 தோலையும் அவளிடத்துல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு நகர்த்த முடியாமல் கட்டப்படுகிறார். அன்னைக்கு 1000 தோள்களையும் கொய்து அசகாய சூரனாய் அப்படி செய்தாரேன்னா இங்க என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே மொத்துப்பட்டு அடியுண்டு அழுது கொண்டு கிடக்கிறார். இந்த பாசுரத்துல தெரிவிக்கிறார். மேலே அடுத்த பாசுரம், படைத்திட்டதி வையம் உய்ய முனநாள் பணிந்தேத்தவல்லார் துயராயவெல்லாம் துடைத்திட்டு அவரை தனக்காக்க வெண்ண தெளியா அரக்கர் திரள் போய் அவிய விடைத்திட்டெழுந்த குரங்கைப்படையா விலங்கல் புக பாய்ச்சி விம்ம கடலை அடைத்திட்டவன் காண்மினின் ஆட்சியரால் அளவெண்ணையும் டாப்புண்டிருந்தவனே. ரிஷ்ய அவதாரங்களை சொல்லி கொண்டு வந்தால் பார்கவராமருக்கு அடுத்து ஸ்ரீராமாவதாரம், ரோஷராம கருணா காக்குத்ச. பார்கவராமன் பரசுராமன்னாலே கோபம் 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 தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாதோ என்ன காணுமா போலத்தான் அப்படி. அதே ராமன்னு சொன்னா காருண்யத்தை தவிர இவருக்கு எதுவுமே தெரியாது சுவாமி, எங்க போனாலும் கருணை 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 தயை இதையே காட்டி கொண்டிருக்கிறாரே. கருணா காக்குத்சனுடைய அதிமானுஷமான சேட்டித்தங்கள், மனுஷத்தன்மைக்கு மீறி அவர் செய்திருக்கக்கூடிய செயல்கள் எப்படி மனதை ஈடுபடுத்துகிறதுன்னு அந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறார். இவ்வையம் படைத்திட்டது, இந்த உலகம் எதற்கு படைக்கப்பட்டது? விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சயுதா. நிறைய உடல் அங்கங்கள் இருக்கா, கண் காது மூக்கு கைகள் கால்கள், இந்த உடல் அங்கங்களோடு கூடின இந்த உடல் விசித்திரமான தேகம், என்ன அழகு ஆச்சரியமா இருக்கிற தேகம். இந்த தேகத்தை பார்த்து அறிஞர்கள்லாம் வியக்கிறார்கள். உள்ளுக்குள்ள எத்தனையோ இருக்கு, ஆனா ஒன்னோட ஒண்ணு ஏதோ முட்டிக்காம மோதிக்காம அது அதனுடைய வேலையை பார்க்கிறது. இது எப்படி முடியும்? எத்தனையோ இப்ப விஞ்ஞான அந்த கண்டுபிடிப்புகள்ல என்னென்னமோ வருது, என்ன பண்ணினாலும் ஏதோ ஒண்ணு கடைசியில அதுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுறது, ஒன்னோட ஒண்ணு பாதிப்படைகிறது, ஏதோ தேய்ந்து போறது, என்னமோ ஆறுது. ஆனா இந்த உடல்ங்கிறது
அவ்வளவு கட்டுக்கோப்பா அந்தந்த அங்கங்கள் அந்தந்த இடத்துல அதனுடைய வேலையை சீரம் சிறப்புமா செய்யுமா போலே இப்படித்தான் அந்த எம்பெருமான் படைத்திருக்கிறாரோ. ஒன்றும் பெரிய இடம் கூட இல்லை. அவரவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உடலுக்குள்ளேயே அத்தனை நரம்புகள், அத்தனை எலும்புகள், ரத்தம், இத்தனையும் உள்ளுக்குள்ள இருந்து காரியங்களை புரிகிறதே. இப்ப விசித்திரமான தேகம். இது படைக்கப்பட்டது எதற்குன்னா ஈஸ்வராய நிவேதிதம். எம்பெருமானுக்காகவே இந்த சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரீரத்தை கொண்டு தர்மங்களை புரிந்து பெருமானுக்கு தொண்டுகளை செய்ய வேண்டும். அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்ட தர்மங்கள் இருக்கே, வர்ணாசிரம தர்மங்கள், இதை கடைபிடிப்பதுங்கிறதே பெருமானுக்கு தொண்டுதான். நேரடியா பெருமானுக்கு தொண்டு புரிவது ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம எந்த பிறவியில எப்படி பிறந்திருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற் போலே தகுந்த அந்த செயல்களை புரிந்தால் அதுவே பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்குமா. அப்ப இப்படி இந்த சரீரத்தை உபயோகப்படுத்தணும். அதுக்குத்தான் இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே என்ன ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில தெரிவித்தார். படைத்திட்டது இவ்வையம் உய்ய, இந்த வையம் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும். ஒவ்வொரு சரீரத்தை கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாவும் உஜ்ஜீவனம் அடையணும், சம்சாரத்திலிருந்து விடுபடணும், முக்தியே அடையணும். அதற்குத்தான் இந்த சம்சாரத்தை படைக்கிறார். ஆனா என்ன பண்றது, அவர் அந்த எண்ணத்தோடு படைத்தாலும் நாம அதற்கு நேர்மாறாக விஷயானுபவத்திலேயே மண்டி அவரிடத்துல முகத்தை கொடுக்காமல் தாழ்ந்த விஷயங்களிலேயே ஈடுபட்டு நசித்து போகிறோம். முனநாள் பணிந்தேத்தவல்லார் துயராயவெல்லாம். என்றோ ஒரு நாள் இத்தை படைத்தார், ஜகத்தை எல்லாம் படைத்தார். இந்த படைப்பு எப்படிப்பட்ட படைப்புன்னா பிரம்மாவுக்கும் முன்கூட்டியே படைத்த படைப்பு. பிரம்மாவை கொண்டு படைக்கக்கூடிய படைப்பு பின்னர் செய்வது. அது அதாவது வியஷ்டி சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டின்னு ரெண்டு விதமான படைப்பு இருக்கிறது. சமஷ்டி சிருஷ்டிங்கிறது ஜகத்தை எம்பெருமான் உண்டாக்குவதற்கு முதல் படி. அப்ப பஞ்சபூதங்களை உண்டாக்குகிறார். பிரகிருதியிலிருந்து மகான், மகானிலிருந்து அகங்காரம், அதிலிருந்து இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், இதையெல்லாம் ஏற்படுத்தி ஒரு பெரிய உடலை ஏற்படுத்தி பிரம்மா என்ன ஒரு ஆத்மாவை பிரம்மாவாக நியமிக்கிற வரைக்கும் சமஷ்டி சிருஷ்டி. இதுக்கப்புறம் பிரம்மாவுக்குள்ள அந்தர்யாமியாக நின்று கொண்டு ருத்ரனை படைக்கட்டும், மற்ற தேவர்களை படைப்பது, மனுஷர்களை படைப்பது, ஸ்தாவரங்களை படைப்பது, திரியக்கு விலங்குகளை படைப்பதுன்னு ஒவ்வொரு வகுப்பையா படைப்பது, அது வியஷ்டி சிருஷ்டி பிரம்மாவின் மூலமாக. இப்போ அதற்கு முன்னாடியே படைக்கப்பட்ட சிருஷ்டி, அந்த சமஷ்டி சிருஷ்டியத்தான் இங்க சொல்றார். முனநாள் பிரளயம் மூடி இருக்கக்கூடிய காலத்துல பிராட்டி தான் தூண்டுகிறாளாம். இப்படியே எத்தனை நாள் இருப்பது, இந்த சம்சாரத்துல கட்டுண்டு இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமே, அந்த கர்மத்தை எல்லாம் தொலைத்து கொண்டு நம்ம இடத்துல வரணும்னா ஒரு சரீரம்னு உடலை கொடுத்தாலன்னோ தர்மத்தை செய்து அதுல இருந்து மீள முடியும். அதனால படைக்க வேண்டும் என்ன பிராட்டி தூண்ட எம்பெருமான் படைக்கிறான். அப்ப உஜ்ஜீவனம் அடைவதற்காகவே படைத்தான். பணிந்தேத்தவல்லார் துயராயவெல்லாம். எம்பெருமான பணிந்து துதித்தால், வாயார எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடினால், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும்னு ஆண்டாளுடைய பாசுரமே. அப்ப துயர் ஆயவெல்லாம் அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம். நான் பண்ணிருக்கக்கூடிய பாப்பங்கள் எல்லாம் கண்டிப்பா அனுபவித்தே தீர்க்க வேண்டும்ங்கிறது தான் சட்டம். ஆனா அந்த சட்டத்துக்கு விதி விலக்கு இருக்கிறது. கண்டிப்பா அனுபவித்தே தீர்க்கணும்னா என்னைக்கு அனுபவிச்சு தீர்க்கிறது? ஒரு பாவத்தை அனுபவிச்சு தீர்க்கணும்னாலே பல கோடி யுகங்கள் ஆகும். செய்து சேர்த்து மலை போல குவிந்திருக்கக்கூடிய அத்தனை பாபங்களையும் நான் அனுபவிச்சு தீர்க்கணும்னா நடக்க முடியாத காரியம். அப்ப இதையெல்லாம் தீர்ப்பதற்கு வேற என்ன வழி? யார் நம்ம இந்த உலகத்துல படைக்கிறாரோ அவருடைய திருவடிகளையே பணிவதுதான் இதற்கு முக்கியமான வழி. அதைத்தான் இங்க தனக்கு, அதாவது பணிந்தேத்தவல்லார் துயர் ஆயவெல்லாம், அத்தனை கஷ்டங்களையும் போக்கிறான். துடைத்திட்டு துயரையெல்லாம் போக்கி அவரை தனக்காக்க வெண்ண தெளியா. இப்படித்தான் எம்பெருமான் தனக்குன்னு ஆக்கணும். இவர்களையெல்லாம் தனக்கு உற்ற அடியார்கள், கிங்கரர்கள், கைங்கரியபரர்களாக ஆக்கணும்னு தான் படைக்கிறார். இது நமக்கு தெரியலையா? இதே போலதான் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியவில்லை. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். தெளியா அரக்கர், தெளியாத அரக்கர். அப்ப இதுல இருந்து ஒரு லட்சணம், ஒரு அடையாளம் தெரிவிக்கிறார். அரக்கர்கள்னா யாரு? ஓ, ராட்சச குலத்துல பிறந்திருப்பவர்கள், நல்ல கோர பற்களோடு, கருகருன்னு உடம்போடு, மலை போல உடலோடு, எதிர்த்து கொண்டு ஆஹா உஹூன்னு சத்தம் போடுறவா இவாதான் அரக்கர்களானா? அவர்கள் அரக்கர்கள் இல்லை. இந்த ஜகத்து படைக்கப்பட்டது நாம திருந்தி எம்பெருமானுக்கு அடியவனாக ஆக வேண்டும் என்ற இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால், இப்போ நான் எம்பெருமானுடைய சொத்து, நான் திருந்தி எம்பெருமானுக்கு அடிமை செய்ய வேண்டும்ங்கிறதுக்குத்தான் எம்பெருமான் கருணையோடு படைத்திருக்கிறார்ங்கிற இந்த விஷயம், இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால், தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நாமே அரக்கர்கள் தான். இதைத்தான் கண்ணன் கீதையில சொல்லும் பொழுதோ தெய்வாசுர விபாக யோகம்னு ஒரு யோகம், ஒரு அத்தியாயம் முழுக்க இவர்கள்லாம் தேவர்கள், இவர்கள்லாம் அசுரர்கள்னு பிரிக்கிறார். அப்ப அசுரர்கள் யாருன்னா, என்னிடத்துல நம்பிக்கை இல்லை,
வேதம் சொன்ன விஷயங்களை யாரு நம்பவில்லையோ, தனக்குன்னு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்வேன், அது என்ன வேதம் சொல்லுவது எம்பெருமான் சொல்லுவது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தன் இஷ்டப்படி நடப்பவன் யாரோ அவன் அசுரன். உண்மை ஞானம் அவனுக்கு இல்லை, சத்துவகுணம் இல்லை, பெருமான் எதற்கு இந்த ஜெகத்தை படைக்கிறார்னு தெரிந்து கொள்ளவில்லைன்னா அவனெல்லாம் அரக்கர்னு அங்க தெரிவித்தார். அதே போலத்தான் இங்கு ஆழ்வார் இதை தெளியாத அரக்கர் திரள் போய் அவிய. அப்படிப்பட்ட அரக்கர்கள் ஒன்னா இரண்டா? நாம எல்லோருமே இப்ப ராட்சச ஜாதிகள் தான். அப்ப இத்தனை பேருடைய திரள், அரக்கர் திரள்னா இவர்களுடைய அந்த கர்வம், அந்த பலம். நமக்கு கர்வமும் பலமும் இருக்கிற வரைக்கும் தான் எதிர்த்துன்னு இருப்போம். கர்வம் போயிடுத்து பலம் போயிடுத்துன்னா ஒண்ணுமே இல்லாம நொந்து போய் நோஞ்சு போய் வேற சக்தி இல்லை, ஆற்றல் இல்லை. காகாசுரன் எப்படி சக்தி இல்லாமல் கால் ஒடிந்து அங்கு விழுந்தானோ, ராமன் இருக்கிற இடத்திலேயே செயல் அறுதியினாலே விழுந்தானோ, அது மாதிரி நாமளும் விழுந்து விடுவோம். அப்ப அந்த அரக்கர்களுடைய திரள், அந்த பலம், அத்தைத்தான் போக்கினார் போய் அவிய விடைத்திட்டெழுந்த குரங்கை படையா. இப்படிப்பட்ட அரக்கர்கள்லாம் லங்கையில கூட்டம் கூட்டமா இருந்தாலும், ராவணனோடு பல கூட்டமான அசுரர்கள் இருந்தார்கள். ராவணனுக்கு முன்பே பல தலைமுறைக்கு முன்னாடியே அவனுடைய மூத்தவர்கள் அவர்களெல்லாம் குலம் குலமா இருந்தார்கள். இப்ப ரொம்ப பாதுகாப்பான இடம்னு நம்பி அரக்கர்கள்லாம் போய் தங்கின இடம் லங்கை. ஒண்ணுமே இல்லை, அது அப்படியே தீக்கிரையாக்கினார். ஒரு ஹனுமானை வைத்துக் கொண்டு அத்தனையும் தீக்கிரையாக்கினார். தன்னுடைய அம்பு மழையாலேயே அத்தனையும் அவிந்து போகும்படி செய்தார். அதைத்தான் தெரிவிக்கிறார், மிடைத்திட்டெழுந்த குரங்கை படையா. இது ராமனுடைய அதிமானுஷமான காரியம். மனுஷியர்கள் ஒரு கடலை அடைத்து பாலம் கட்ட முடியுமா? சரி, அதற்கு கட்டணும்னாலும் சிறந்த அந்த ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய கல் தச்சர்கள், நல்ல சிற்பிகள், அவர்களை கொண்டுன்னா கட்டணும். அங்க இங்கும் தட்டி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய குரங்குகளை படையாக கொண்டு அந்த குரங்கை வைத்து பாலம் கட்டுவதுங்கிறது நடக்கக்கூடிய காரியமா? அதைத்தான் மிடைந்திட்டெழுந்த குரங்கை படையா. ஆங்காங்கு ஒவ்வொரு மூலையிலிருந்தும் அப்படியே குழு குழுவா கூட்டம் கூட்டமா குரங்குகள் வர சுக்ரீவன் ஆணையிட்டான். மேற்கொண்டு இனி ராமனுடைய கைங்கரியத்துக்கு வானரங்கள் திரண்டு வர வேண்டும்னு சொல்ல அவனுடைய ஆணையை சிறமேற்கொண்டு பாரதத்தினுடைய 4 மூலைகள் எல்லா திக்கிலிருந்தும் குரங்குகள் கூட்டம் கூட்டமாக குவிந்தன. மிடைந்திட்டெழுந்த குரங்கை படையா. அத்தனை குரங்குகளையும் படையாக கொண்டு, பெரிய சேனையாக கொண்டு பெரிய பாலத்தை கட்டி விலங்கல் புக வாய்ச்சி விம்ம கடலை, கடல்ல போய் பாறையா கற்களை போட அது அப்படியே ஜலம் மேல எழுந்து ஆகாசத்தை போய் மறைக்கிறதாம். அந்த ஜலமே விம்ம பாய்ச்சி கடலை அடைத்திட்டவன் காண்மினின் ஆய்ச்சியரால். அப்படி பெரிய கடலை அடைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய காரியம். 100 யோஜனை நீளத்துக்கு ஒரு பெரிய பாலமா அது, அந்த சேது பாலம். 10 அடி அகலம்னு தெரிவிக்கப்படுகிறது, இல்ல 30 அடி அகலம்னு சில இடத்துல குறிப்பிடப்படுகிறது. அவ்வளவு அகலம், அவ்வளவு நீளமாக ஆச்சரியமான அந்த சேது பாலம் கட்டப்பட்டது. 5 தினங்கள் தான் வானரங்கள் சேர்ந்து கட்டியிருக்கிறார்கள். முதல் நாள் 14 யோஜனை, அதுக்கப்புறம் 2, 3, 4, 5 20 யோஜனை, 21 யோஜனை, 22 யோஜனை, 23 யோஜனை, ஆக மொத்தம் கூட்டினால் 100 யோஜனை நீளம். அழகான அந்த சேது பாலத்தை கட்டி அக்கறைக்கு போய் அந்த அரக்கர்களை எல்லாம் முடித்தவன் கடலை அடைத்தார். இது அங்கியான சாமானிய காரியமா? அப்பேற்பட்ட பரத்தம் கொண்டிருக்கக்கூடிய ராமன் தான் இன்று கண்ணனாக பிறந்து இதோ இந்த ஒருத்தி கையாலே கட்டுண்டு அடியுண்டு கிடக்கிறான். அன்று அணை கட்டினவன் இன்னும் இவளாலே கட்டப்பட்டு கிடக்கிறான். அன்னைக்கு சமுத்திரத்தை அணை கட்டி அப்படி தன்னுடைய ஆற்றலை காட்டினார். ஆற்றலே இல்லை, ஐயோ இவ கட்டிட்டாளே எனக்கு பசிக்கிறதேன்னு இவளிடத்துல கெஞ்சி தவித்து கொண்டு இப்படி கிடக்கிறான் இந்த பாசுரத்துல அழகா தெரிவிக்கிறார். மேலே நெறித்திட்ட மென்கூழை நன்னேர் இழையோடு உடனாய வில்லென்ன வல்லே அதனை இருத்திட்டவன் அவள் இன்பம் அன்போடு அணைந்திட்டு இளங்கொத்தவனாய் துளங்காத முன்னீர் செறித்திட்டு இலங்கை மலங்க அரக்கன் செழுநீன் முடி தோளோடு தாழ்துணிய அறுத்திட்டவன் காண்மனின் ஆட்சியரால் அளவெண்ணையுண்டு ஆப்புண்டு இருந்தவனே. மீண்டும் சக்கரவர்த்தி திருமகன் ராமாவதாரத்தையே தெரிவிக்கிறார். சீதா பிராட்டிக்காக பெரிய வில்லை எடுத்து முறித்தானா, அந்த வில் அது எப்படிப்பட்டதுன்னா சீதையோடு ஒக்க பிறந்ததுங்கிற அளவுக்கு பெருமையாம். அப்படியா? சீதையோடு ஒன்னா பிறந்ததான்னு இல்லையே. சீதைங்கிறவள் அந்த பூமியை உழுகிற சமயத்திலே அந்த கலப்பை நுனி அது போய் ஒரு இடத்துல தட்ட அந்த இடத்துல பிராட்டியானவள் தானே தோன்றினாள். அயோனிஜையாக தாமே தம்மை வெளிப்படுத்தி கொண்டாள். அந்த கலப்பை நுனிக்கு சீதான்னு பெயர். அதே பெயரையே இவளுக்கும் விட்டு ஜனகன் அந்த மன்னவன் குழந்தைய தன் குழந்தைய போல வளர்த்தாள். இதுதானே சரித்திரம். வில் எங்க கிடைத்ததுன்னா இந்த வில்லத்தான் கன்னியாசுல்கமாக வைத்தான். யார் இந்த வில்ல முறிக்கிறார்களோ நான் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த பெண் என்று அந்த பெண்ணோடு சேர்த்து இந்த வில்லை சொன்னானா. அப்போ
இந்த பெண்ணுக்கு இந்த வில்ல முறித்தவன் தான் இந்த பெண்ணை அடைய முடியும்னு ஒரு பிரசித்தி உலகம் முழுக்க புகழ் ஏற்பட்டதா. அப்போ ஒக்க பிறந்ததுதான் போல இருக்கிறதேன்னு உலகத்தவர்கள் பேசும்படியாக அப்படி ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு விட்டது. உண்மையில் அந்த வில் சிவ சாபம். சிவனுக்குன்னு ஒரு வில்லை விஸ்வகர்மா பண்ணி கொடுத்தான். எம்பெருமான் விஷ்ணுவுக்குன்னு ஒரு வில்லை விஸ்வகர்மா பண்ணி கொடுத்தார். அப்படிப்பட்ட வில் அது ஒரு சமயத்துல அந்த சிவன் இந்த ஜனக குலத்து மன்னவர்களுடைய மூதாதையர்கள் தேவவிரதன் என்று ஒருவன் இருந்தான். அந்த தேவவிரதன் இடத்துல அந்த சிவன் ருத்ரன் மிகவும் மகிழ்ந்து அவனுடைய ஆற்றலை பார்த்து இந்த வில்ல நீ வைத்துக்கொள் அவனிடத்துல கொடுக்க. அது அப்படியே பரம்பரையா ஜனகன் இந்த பரம்பரையில வந்து சீதா பிராட்டியினுடைய தகப்பனார் ஜனகரிடத்துல வந்து சேர்ந்தது. அப்படித்தான் அந்த வில் வந்ததே தவிர, ஆனால் சீதையோடு அத்தை ஒக்க பேசினார்கள் அல்லவா, இந்த வில்ல முறித்தவளுக்குத்தான் இந்த சீதையா என்ன உலகம் முழுக்க பேசினதுனாலே ஓ அவளோடு அப்படி நெருங்கின இந்த வில் என்ன உலகத்துல புகழ் ஏற்பட்டது. அப்ப நெறித்திட்ட மென்கூழை நன்னேர் இழையோடு உடனாய வில்லென்ன வல்லே எதனை. என்ன மென்கூழை அந்த பிராட்டியினுடைய அந்த மிருதுவான தலை மயிர் முடி கேசங்கள் குழல் நன்றாக பின்னப்பட்டிருக்கிறது, மென்மையா இருக்கு, நல்ல கருத்த கூந்தலா இருக்கு. அதை சீதா பிராட்டியானவள் நன்கு அத்தை முடித்து போட்டுக்கொண்டு அழகா பிராட்டி இருக்கிறாள். நன்னேர் இழை நிறைய ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறாள். இது எப்பொழுது அப்படின்னா, ஒண்ணு ஜனகனுடைய அரண்மனையில இருக்கிறச்ச நன்னா கேசபாசங்களை நன்னா வளர்த்து மை பூசி நன்னா பின்னி கொண்டிருக்கலாம், ஆபரணங்களோடு இருக்கலாம். அடுத்து கல்யாணமாகி தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த அரண்மனையில வந்து வாழ்கிற சமயம் 12 வருஷ காலம் ரொம்ப அழகா அங்க ஆனந்தத்தை அனுபவித்தனரே ராமரும் சீதையும். அந்த சமயத்துல ஆபரணங்களோடு தான் சீதை இருந்தாள். ஆக நன்னேர் இழையோடு உடனாய வில் என்ன வல்லே எதனை, அவளுக்கு கூடவே இருக்கக்கூடிய வில் என்று பிரசித்த பெற்ற அந்த வில்லை ராமன் இருத்திட்டு அந்த வில்லை ஏற்றார். நான் ஏற்றுவதற்காக வில்லை வளைத்தார், அது முறிந்து போய்விட்டது. வில்ல முறிக்கணுங்கிறது அவளுக்கு எண்ணம் இல்லை. வில்லை பார் ராமா என்று தன்னுடைய ஆச்சாரியர் சொல்லி அனுப்பினார். சரி போய் பார்ப்போம், எடுத்து நான் ஏற்றுவோம். ஏற்றினால் அது ரொம்ப வயதான மூத்த வில்லா, ரொம்ப காலம் கடந்த வில், தாங்க முடியாமல் உடார்னு நடுவுல உடைந்து போய் அது முறிந்தே போனது. அப்படிப்பட்ட வில்லை இருத்திட்டவன் அவள் இன்பம் அன்போடு அணைந்திட்டான். அந்த பெரிய வில்லை எடுத்து நான் ஏற்றி அத்தை முறித்து சீதையோடு சேர்ந்து அனுபவித்தான் அல்லவா. வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தாய் என்னும் வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும்னு திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகத்துல தெரிவிக்கிறார். அப்ப வில்லிருத்து பிராட்டியோடு அணைந்து இன்பத்தை அணைந்தான், இன்பத்தை பெற்றான், சந்தோஷித்தான். இளம் கொற்றவனாய் யுவராஜனாக யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து கொண்டு இளவரசனாக இருந்தான்னு தெரிவிக்கிறார். இங்க ராமன் இளவரசு பட்டாபிஷேகம் பண்ணிக்கவே இல்லையே. முகூர்த்தம் குறிக்கப்பட்டதே தவிர காட்டுக்கு போக வேண்டும்னு கைகேயி வரம் வாங்க உடனேயே கட்டின காப்போடு முதல் நாள் காப்பு கட்டியிருக்கா, கங்கணம் பண்ணியிருக்கா, நாளைக்கு ராஜ்யத்துக்கு இளவரசன் இவர்னு. அடுத்த நாள் காப்போடு காட்டுக்கே போகக்கூடிய நிலைமை இன்னும் ஏற்பட்டது. ஆனா யவ்வராஜனாக இவர் இருக்கிறார்னு பாசுரத்துல ஆழ்வார் தெரிவிக்கிறார். என்ன 2 விதமாக பார்க்கலாம். ஒண்ணு 14 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் வந்து ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் செய்து கொண்டார். அப்ப ராஜாவாகவே ஆகிவிட்டார்னா வாஸ்தவம். ராஜா தசரதன் மரித்ததுனாலே இவர் ராஜாவாக ஆனார். ஆனால் இவருடைய திருவுள்ளம், ராமனுடைய திருவுள்ளம் என்ன தெரியுமோ, எப்பொழுதுமே நம்முடைய தந்தை தான் மகாராஜா, நாம் இளவரசர் தான் என்ன அவ்வளவு அடக்கம் பணிவோடு இருப்பாரா ராமர். அதனாலே யவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து கொண்டவர்னு இந்த இடத்துல இளம் கொற்றவன் தெரிவிக்கப்படுகிறதாக கொள்ளலாம். அல்லது 14 வருஷத்துல யார் இளவரசர்? பரதன் இளவரசு பட்டாபிஷேகம் பண்ணிக்கவே இல்லையே. அவர் என்ன பண்ணார்? போய் பாதுகையை வாங்கி கொண்டு வந்து சிம்மாசனத்துல வைத்து பாதுகை தான் இந்த ராஜ்யத்தை ஆளுகிறதுன்னு தானே பிரகடனம் பண்ணார். அப்படித்தானே ஊர் முழுக்க அறிவித்தார். பாதுகைகள் ராமனுடைய திருவடி நிலைகள் தானே பாதுகைகள். அப்ப ராமர் தன்னுடைய பாதுகைகள் மூலமாக இளவரசனாக இருந்து கொண்டு இந்த ராஜ்யத்தையே நடத்தினார் என்றும் கொள்ளலாம். ஆக இளங்கொற்றவனாய் துளங்காத முன்னீர் நெறித்திட்டு எதற்கும் கலங்காது அப்பிரமேயோ மகாததிகி ஆபூரியமான மச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாவ பிரவிசந்தி எத்வத்துன்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். சமுத்திரம் இருக்கே எதனாலையாவது கலங்குமா? தினப்படி நித்தியபடி ஆறு நதிகள் எல்லாம் போய் அதுல கலக்கிறது. சில நாள் கலக்காமையும் இருக்கிறது. வற்றாத ஜீவ நதிகள் போய் கலக்கும். வெயில் காலத்துல வற்றி போன நதிகள்லாம் போய் கலக்காது. இப்படி கலக்காத சமயத்துல 2 அடி கடல் குறைந்து விட்டதாம், போய் கலக்கிற சமயத்துல 2 அடி உயர்ந்து விட்டதாம், கிடையாது. அப்ப எதனாலேயும் கலங்காத ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கடலே இப்ப அப்படியே திரண்டு போய் ஒண்ணுமே செய்ய முடியாமல் கலங்கி மலங்கி இதோ ராமனுடைய அந்த அணை சேது பாலம் கற்றச்ச அடைந்தே போய்விட்டது என்று துலங்காத முன்னீர் 3 நீர்கள் சேரக்கூடிய அந்த சமுத்திரமானது சரி அது அப்படியே
வற்றடிக்குமா போலே ஆகி இப்ப பாலம் கட்டப்பட்டது. செரித்திட்டு இலங்கை மலங்க அரக்கன் செழுநீன் முடி தோளோடு தோல் துணிய. லங்கைங்கிறது அவ்வளவு பாதுகாப்பான இடம்னு அரக்கர்கள் எல்லாம் ரொம்ப கர்வத்தோடு இருந்தார்களா? அது என்ன பாதுகாப்பான இடம், இதை போய் இப்ப முடிக்கிறேன் பாருன்னு சொல்லி அதனுடைய அரண் அத்தனையும் உடைத்து, முதல்ல சமுத்திரத்தினாலேயே அரண், அடுத்து மலைகளாலேயே பாதுகாப்பு, அடுத்து காடுகளால பாதுகாப்பு. இப்ப 3 அரண்கள் அத்தனையும் தகர்த்து லங்கையை பொடி பொடியாக்கி தோளோடு தாழ் துணிய நீண்முடி கிரீட்டம் அணிந்து கொண்டிருந்தான் ராவணன். இத்தனை கர்வம், இத்தனை துன்பங்கள், இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய தீயவனான ராவணனுக்கு இத்தனை கிரீடமா என்ன? அத்தனை நீண்முடி அவனுடைய கிரீட்டங்களையும் வெட்டி அத்தை உடைத்திட்டு அவனுடைய தோளோடு தாழ் துணிய, அவனுடைய 20 தோள்கள் 10 தலைகள் அத்தனையும் அறுத்திட்டவன் காண்மினின் ஆட்சியரால் என் அளவெண்ணை உண்டு ஆப்புண்டு இருந்தவனே. அப்படி ராவனுடைய முடியோட தோள் தாள் அத்தனையும் துணித்தார். அவன் இன்று ஒரு அவலை கையாலே கட்டுண்டு அடியுண்டு நகர முடியாமல் அங்கிங்கு செல்ல முடியாமல் இப்படி அழுது கொண்டிருக்கிறான் என்று அவனுடைய எளிமையை இங்கே தெரிவிக்கிறார். அடுத்த பாசுரம். சுரிந்திட்ட செங்கேள் முலை பொங்கரிமா துளைய பிரியாது செந்நெய்தி எய்தாதிரிந்திட்டிடங்கொண்டு அடங்காத தன்வாய் இருகூறு செய்த பெருமான் முனநாள் வரிந்திட்ட வில்லால் மரமேழுமெய்து மலைபோலுருவத்தோர் இராக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்மினின் ஆட்சியரால் அள வெண்ணையும் டாப்புண்டு இருந்தவனே. இதுல கிருஷ்ணாவதாரத்தை தெரிவிக்கிறார். ராமாவதாரம் என்னத்தான் இவ்வளவு வீர தீரமான காரியங்களை செய்திருந்தாலும் கண்ணன் 10 வயசுக்குள்ள செய்திருக்கக்கூடிய அந்த செயல்களை பார்த்தால் ஒண்ணுமே இல்லைன்னா இப்பத்தான ஆண்டாள் தெரிவித்தாள். புள்ளின்வாய் கீண்டானை கொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை. ராவணனோடு யுத்தம் 7 நாள் நடந்தது. ராத்திரி பகல் விவாகம் வர பெரிய யுத்தம் நடந்து அத்தனை அரக்கர்களையும் முடித்திருக்கிறான் ராமன். அதன் ஆட்சியார் ஆண்டாள் சொல்லும் பொழுது பொல்லா வரக்கனை கிள்ளி களைந்தானை. தோட்டத்துக்கு போறோம், இலையில புழு பூச்சி பிடிச்சிருக்குன்னா அந்த இலை எப்படி கிள்ளி போடுவோமா, அந்த மாதிரி தான் இந்த லங்கையில இருக்கக்கூடிய அரக்கர்களை எல்லாம் யுத்தம் செய்து முடித்ததுங்கிறது பெரிய காரியமா ராமாயணத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் கூடவே இருக்கக்கூடிய தர்மபத்னியான ஆண்டாளுக்கு ராமனுடைய வீரத்தை பார்க்கும் பொழுதோ அவனுடைய வீரத்துக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சின்ன காரியம்னா என்ன அத்தை தெரிவித்தாள். சரி, கண்ணனுக்கு இத மாதிரி பெரிய காரியத்தை சொன்னாளான்னா புள்ளின் வாய் கீண்டானை. ஒரு கொக்கு பகாசுரனுடைய அழகு வாய்க்குள்ள தன்னுடைய கையை விட்டு அதனுடைய வாயை கிழித்து புகட்டான். இந்த பகாசுரனை முடிப்பதற்கு கண்ணன் என்ன ஒரு சாமர்த்தியத்தை காட்டினான், என்ன சக்தியோ அதே அளவு சக்தி, அதை விட இன்னும் குறைச்சலான சக்தி தான் ராமன் காட்டியிருக்கிறான்னு கொள்ளலாம். அப்ப ராமனுடைய பேராற்றல், ராவணனை முடிக்கக்கூடிய ஆற்றல் அது எதற்கு சமம்னா கண்ணன் இதோ பகாசுரனை முடித்திருக்கக்கூடிய இந்த சக்திக்கு அது ஈடுகட்ட முடியுமோ என்னமோ, அவ்வளவுதான் ரெண்டுத்தையும் சேர்த்து தெரிவித்தாளா. அது மாதிரித்தான் இங்கேயும் ஆழ்வார் கேசிங்கிற அந்த குதிரை வடிவத்துல வந்திருக்கக்கூடிய அந்த அரக்கன் அவனை முடித்ததை இங்க தெரிவிக்கிறார். குதிரை வடிவத்தோடு அவன் எப்படி திமிர்த்து கொண்டு வந்தான், அவனுடைய முடி குதிரைக்கு இருக்கக்கூடிய பிடரி மயிர்கள்லாம் இருக்குமே அதெல்லாம் அப்படியே நெருப்பு வீசுற மாதிரி சிவந்து அப்படி இருந்ததாம். அதைத்தான் முதல்ல விவரிக்கிறார். சுரிந்திட்ட செங்கேள் உலை பொங்கரிமா துளைய பிரியாது செந்நெய்தி. பொங்கரிமா அப்படியே கோபத்தோடு பொங்கி கண்ணனை முடித்தே தீர வேண்டும்னு அப்படி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு காக்கக்கூடிய கண்கள் பிடரி மயிர்களோடு வந்தக்கூடிய அந்த குதிரை சாத்திரவன் எதிரித்தன்மையோடு வந்து எதிர்த்த அந்த குதிரையானது முடியும்படி கண்ணன் முடித்தான். சென்னு எய்தி அது அடங்க மாட்டேங்கிறதான், அதைத்தான் மேல தெரிவிக்கிறார். எய்தாது இருந்திட்டு இடங்கொண்டு அடங்காத தன்வாய் இருகூறு செய்த. உன் கையில நான் அடங்குவேனா, பிடிபடுவேனா என்ன? அப்படி கோகுலத்துல சுற்றி திரிந்ததா அந்த குதிரையானது. அரக்கன் குதிரை வடிவத்துல வந்ததே கண்ணனை முடிக்கணும்னு தான். அப்படி வந்தவன் கண்ணன் இடத்துல கையில அகப்படாமல் சுற்றி திரிந்தான்னா இந்த மாதிரி நீ எத்தனை தூரம் தான் சுற்றி திரிய முடியும், உன்னை விட்டேனா பார் என்ன போயத்தை பிடித்து அதனுடைய குதிரையினுடைய வாயை கிழித்து 2 கூறு செய்துகந்தான். இதே போலத்தான் நம்ம வச்சுக்கணும். நாமும் இந்த உலகத்துல பிடிபடாமல் சுத்துகிறோம். எம்பெருமான் நம்ம பிடிக்க வேண்டும் என்பதற்கு எத்தனையோ காரியங்களை செய்து முயற்சிக்கிறான். அவனுடைய பிடியில நான் சிக்குவேனா என்ன எதிர் சூழல் பூக்கு எம்பெருமான் நம்ம எதிர்த்து இவனை பிடிக்கணும்னு வருகிற சமயத்துல நாம அடங்க மாட்டோம். என்ன நம் விஷயமாகவே முகத்தை திருப்பி கொண்டு போகிறோமா? அப்படி இருந்தாலும் இறுதியில எம்பெருமான் நம்மை அடக்கி தன்னிடத்துல சேர்த்து கொள்ளுவான்ங்கிற நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கைக்கு தான் இப்ப இந்த பாசுரத்துல அப்படி திமிர்த்து கொண்ட குதிரையை கூட எம்பெருமான் அடக்கி அவனை அழித்து தனக்காக ஆக்கி கொண்டார். அத மாதிரி நம்மையும் எம்பெருமான் சேர்த்து கொள்வார். இருகூறு செய்த பெருமான் முனநாள் வரிந்திட்ட வில்லால் மரமேழு மெய்து. அடுத்து ராமாவதாரம். ஏற்கனவே ராமாவதாரத்தை சொன்னாரா? ஒன்னு சீதையோடு அணைந்தது, வில்லை முறித்து சீதையோடு அணைந்தது.
அடுத்து சமுத்திரம் பாலம் கட்டினது, ராவணனை அழித்தது. இந்த ரெண்டு சொன்னாரா? இப்ப பாலம் கட்டினதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? சுக்ரீவனை சேர்த்து கொண்டது. அதுக்கு முன்னாடி மராமரங்களை எய்தது. அந்த சரித்திரத்தை தெரிவிக்கிறார். அடுத்து அந்த ராவணனை அழித்ததற்கு முன்னாடி ஏன் ராவணன் அழிக்க நேர்ந்தது? அதுவா சூர்பனகை ஆரம்பம். அவள் வந்து காது மூக்கு அறுபட்ட பிற்பாடுதான் போய் ஒவ்வொன்னு கத்தி கரண் தூஷணன் முதலானவையெல்லாம் கிளப்பி கொண்டு வந்து ராவனிடத்துல சொல்லி மேற்கொண்டு சீதை அபகரித்து போய் பெரிய யுத்தம் மோண்டது. அப்ப அந்த சரித்திரங்கள் ரெண்டத்தையும் தெரிவிக்கிறார். வரிந்திட்ட வில்லால் மரமேழு மெய்து, தன்னுடைய அழகான வரிகள், அந்த வரி வரியா இருக்கக்கூடிய அழகான அந்த வில்லை கொண்டு 7 மரங்களையும் முடித்தான் சக்கரவர்த்தி திருமகன். மராமரம் 7 எய்தான். இது முன் பரீட்சை, அதாவது நுழைவு தேர்வுன்னு இப்ப சொல்றோமே, அந்த மாதிரி வாலி அவனை வீழ்த்துவதற்கு ராமபிரானுக்கு சக்தி உண்டா என்பதை சற்று பரீட்சித்து தெரிந்து கொள்ள வேண்டும்னு சுக்ரீவனுக்கு விருப்பம். அவனுக்கு விருப்பம் தானே, தீர்த்து வச்சுட்டா போறது. இப்ப நுழைவு தேர்வு எழுதி விடுகிறேன்னு ராமன் ஒப்புவித்தான். என்ன பண்ணணும்னா, அவன் இசைந்த உடனே இதோ துந்துபின்னு ஒரு பெரிய அரக்கன், அவனை எங்க வாலி ரொம்ப அப்படி தூக்கி எறிவார். ரொம்ப தூரம் போய் அவன் விழுவான். இது மாதிரி நீயும் இந்த உடல், அவனுடைய உடல் கீழே கிடக்கிறது, இதை உன்னுடைய காலால எத்தி உதை, அது எவ்வளவு தூரம் போகிறதுன்னு பார்க்க வேண்டும்னு சொல்ல, தன்னுடைய கட்டவரல், திருவடி கட்டவரலால அதை அப்படி தூக்கி எரிய அது போய் ரொம்ப தூரத்துல போய் விழுந்தது. ஆனாலும் நம்பிக்கை ஏற்படல. சரி, இன்னொரு பரீட்சை வைப்போம். வாலி ஒரே ஒரு மராமரத்தையே தன்னுடைய கைகளால அப்படி முறுக்கி விடுவான். அதை போய் அழுத்தி மரத்தை சாய்த்து விடுவான். இங்க மரங்கள் இருக்கு, நீ போய் ஒரு மரத்தியான அந்த மாதிரி உன்னுடைய அம்பினாலே எய்து காட்டு என்று சொல்ல, மீண்டும் மீண்டும் பரீட்சை எழுத முடியாது. ஒரே தடவையா எழுதி அவனுடைய மனசுல இடம் பிடித்து விடுவோம். 7 மரங்களையும் முடிச்சுடுவோம். இப்ப 7 மரம் இருக்கா, ஒரே அம்பினால 7 மரங்களையும் அப்படியே துளைத்து அத்தனையும் சாய்த்து விடுவோம் என்று மராமரங்கள் 7ஐயும் எய்தான். அத முதல் சரித்திரம் சொல்லி, மலை போல் உருவ ஒரு இராக்கதி மூக்கு, அதாவது இராக்கதி ராட்சசி, அவள் சூர்பனகி சீதா பிராட்டிய போலேயே தன்னை அலங்கரித்து கொண்டு தானும் மிகுந்த அழகியவள் என்று ராமனுக்கு அந்த தன்னுடைய அழகை காட்டி வசீகரித்து ராமனுடைய மனைவியாக வேண்டும்னு பார்த்து வந்தாளா? அப்படி இராக்கதி மூக்கு அறிந்திட்டவன். அப்படி வந்த சூர்பனகனுடைய காது மூக்குகளை அறுப்பதற்கு லக்ஷ்மணனிடத்துல ஏவினார் ராமர். என்ன லக்ஷ்மணா, இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறாய்? இவருடைய காது மூக்கை அறு என்று சொல்ல, அதனால லக்ஷ்மணன் தான் அறிந்தார். ஆனா இங்க ஆழ்வார் சொல்லும் பொழுது இராக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்மின், அப்படி அறிந்தவன், காது மூக்குகளை போக்கினவன் இன்று ஆய்ச்சியர்கள் கையால அடியுண்டு அழுகிறான்னா, லக்ஷ்மணரா அழுது கொண்டிருக்கிறார். லக்ஷ்மணர் பின்னாடி பலராமனா பிறந்தார். அவர் இந்த வம்பு தும்புக்கே வரமாட்டார். சாது பிள்ளைனா பலராமன். பலராமனுக்கு இந்த எந்த ஒரு கிருத்திரமும் தெரியாது, இந்த மாதிரி தீய காரியங்களே தெரியாது, நல்ல பெயர் ஊர் முழுக்க. அப்ப இங்க லக்ஷ்மணரை சொல்லி அடுத்து அளவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவன் அவரை தெரிவிக்கிறாரேன்னா, லக்ஷ்மணன் செய்திருந்தாலும் ராமஸ்ய தட்சிணோபாகு என்று ராமனுடைய வழக்கரமாகத்தான் லக்ஷ்மணன் திகழ்ந்தான். இப்ப ராமனே செய்தான் என்னுதான் ஆழ்வார்கள் தெரிவிப்பார்கள். அப்படி ராமன் அன்று அந்த ராட்சசியினுடைய மூக்குகளை அறுத்தவன் இன்று ஒரு அபலை கையாலை கட்டுண்டு இப்படி அழுது கொண்டிருக்கிறான் இந்த பாசுரத்துல இங்க தெரிவிக்கிறார். அங்க வியாக்கியானத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது அந்த சூர்பனகை பிரதிகூலமாக வந்தாளா, மனசுல நல்ல எண்ணமே கிடையாது. சீதை எப்படியாவது முடிச்சுட்டு அந்த இடத்துல நாம போய் அமர வேண்டும், ராமனுக்கு தர்மபத்னியாக நாமே இருக்க வேண்டும் என்று பிரதிகூலமாக நல்ல எண்ணம் இல்லாதவளாக வந்தாள். காது மூக்கியே போய் அழகே அற்றவளாக போய் முடிந்தாள். அப்போ எம்பெருமானிடத்துல நாமளும் பிரதிகூலமாக போனால் நம்மிடத்துல இதே மாதிரி நிலைமை ஏற்படும். அதை யசோதை பாருங்கள், அனுகூலமா என் குழந்தைன்ற அந்த அனுகூலம் தாய் அன்போடு தானே கிட்டினாள். அவள் கையுக்கு கட்டுண்டு, நீ தான் என்ன அவிழ்க்கணும், நீ அவிழ்க்கணும்னா என்னால எப்படி போக முடியும் என்று அவளாலேயே கட்டுண்டு அகப்பட்டு கொண்டு அனுகூலைக்கு இப்படி அனுபவத்தை கொடுக்கிறான். பிரதிகூலமாக வந்தால் தண்டனை தான், அனுகூலமாக வந்தால் தான் நம்மிடத்துல தண்டனை பெறுமா போலே அப்படி அடி வாங்கி கொண்டு அழுது கொண்டு அனுபவத்தை கொடுக்கிறான். இது என்ன ஆச்சரியம் இந்த பாசுரத்துல தெரிவித்து இறுதியாக நின்னார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிரனை அந்நாய்ச்சியர் வெண்ணை விழுங்கி உரலோடு ஆப்புண்டிருந்த பெருமான் அடிமேல் நன்னாய தொல்சீர் வயல் மங்கையர்கோன் கலியனொலிசை தமிழ் மாலை வல்லார் என்னாலும் எய்தா இடரின்ப மெய்தி என்கான வெய்தா இடரின்ப மெய்தி இமையோர்க்கும் அப்பால் செலவெய்துவாரே. இமையோர்க்கும் அப்பால் பிரம்மலோகத்துக்கும் மேல இருக்கக்கூடிய ஸ்ரீவைகுண்ட லோகத்திற்கு சென்று எப்போதும் அங்க சூழ்ந்திருந்து எம்பெருமானுக்கு அடிமைகளை செய்து ஆனந்திப்பர்கள், சந்தோஷப்படுவார்கள். இந்த 10 பாசுரங்களை சொல்லுபவர்கள் யாரை பத்தி? இந்த 10 பாசுரங்கள் நின்னார் முகப்பு சிறிதும் நினையான் வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிரனை. அண்ணன் இருக்காரே, அவருக்கு துளியும் வெட்கம் இல்லை.
நான் எத்தனையும் இல்லாதாயின்னு பெரியாழ்வார் தெரிவித்தார, வெட்கமே இல்லாதவனேன்னு. அதைத்தான் இங்கேயும் தெரிவிக்கிறார். இத்தனை பேர் நம்ம வேடிக்கை பாக்குறாளே, ஐயோ இவாளுக்கு முன்னாடி யசோதை நம்மளை கட்டி போட்டாளே, என்ன கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணுமா வேண்டாமா? ரிஷிகள் எல்லாம் போய் தண்டகாரண்யத்துல ராமனிடத்துல போய் அடிபணிந்து, ராமா ஏஹி பஷ்ய ஷரீராணி, ராட்சசர்கள் கடித்து குதறி தின்ற இந்த உடலை பாரு, அவர்களால எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம், நீதான் எங்களை காக்க வேண்டும்னு ராமனிடத்துல வந்து சரணாகதி பண்ண துடித்து போய்விட்டார் ராமர். ஸ்ரீரேஷாகி மமாதுளா, ஒரு பெண்ணை போலே வெட்கப்படுகிறேன், நான் முன்னே வந்து உங்களை ரட்சிக்க வேண்டியிருக்க, நீங்கள் துன்பப்பட்டு பின்னும் என்னிடத்துல வந்து பிரார்த்திக்கும் அளவு நாம் காத்து கொண்டிருந்து விட்டோமேன்னு அப்படியே வெட்கப்பட்டார், துடித்து போனார் ராமர். அது ராமகுணம். இது கிருஷ்ணனுக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் தீம்புகளை நிறைய செய்வார். அந்த தீம்புல பிடிபட்டால் சற்றாவது வெட்கம் இருக்கணும் வேண்டாமா? ஐயோ உலகம் ஊராரெல்லாம் பாக்குறாளே, பெரியவாள்லாம் பாக்குறாளே, இப்படி என்ன அடிக்கிறாளே, கட்டுப்படுகிறாளே, நாளைக்கு என்ன யாரு மதிப்பா? நானும் வெட்கம் இருக்கான்னா ஒன்னும் வெட்கம் இல்லை. அவர்கள்லாம் வந்து ஏசுவதையே இன்னும் செடிக்கு உரம் போடுமா போல அதையே இவன் உரமாக ஏற்றுக்கொண்டு இன்னும் பனைக்கிறான். இவர்கள் அடி வைக்க வைக்க அதனால அவருக்கு ஏதாவது குறைகிறதான்னு பார்த்தா இன்னும் கூடுகிறது, ஒளி வீசுகிறது. அதனால இன்னும் சந்தோஷிக்கிறான். நின்னார் முகப்பு சிறிதும் நினையான். முகப்பிலே இவர்கள்லாம் வந்து பார்க்கிறார்களேன்னு ஏதானு கொஞ்சம் வெட்கப்படுகிறானா? கிடையாது. என்ன பண்ணிப்பாருனா, வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிர். இந்த வெட்கம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா வயிற்றை நிறைக்க முடியுமா? வயிறு கொண்டா கொண்டான்னு கேட்கிறது. இதை நிறைப்பதற்கு தான் நாம பாடுபடணுமே தவிர, யாரோ வெட்கப்படுறாளாம், யாரோ அடிக்கு, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா வயிறு எப்படி சுவாமி வாழும்? வயிறுக்கு வேண்டியதை நன்னா போட்டு அத்தை பாதுகாக்கிறது தான் நமக்கு முக்கியமான கடமை. என்ன கண்ணன் இவர்கள்லாம் வந்து நிக்கிற சமயத்துல தவிச்சுட்டானா? ஐயோ அவாவா ஆத்துல அவ்வளவு வெண்ணெய் இருக்குமே, இப்ப மட்டும் என்ன யசோதை விட்டு இருந்தால்னா ஊர் முழுக்க போய் திருடி சாப்பிட்டுருக்கலாமே, என்ன இங்க கட்டி போட்டாலே, எல்லா பேரும் இங்க வேற வந்து வேடிக்கை பாக்குறாளே, நல்ல சமயமாச்சே. எதை போல ஒரே திருவிழா உற்சவம்னா எல்லாரும் பெருமாள் கோவிலுக்கு வந்து சேர்ந்திருப்பாளா? அப்ப திருடனுக்கெல்லாம் ஒரே சந்தோஷமா, ஆஹா நல்ல ஒண்ணு, இன்னைக்கு நல்ல ஒரு இது பெரிய வேட்டை, ஏன்னா எல்லாரும் இங்க திரண்டுட்டா அவாவா வீடு கிரகங்கள் காலியா இருக்கும், போய் நல்லா சமிருத்தியா கொள்ளை அடிக்கலான்னு சந்தோஷப்படுவானா திருடர்கள். அத மாதிரி இப்ப கண்ணன், ஐயோ திருடி வெண்ணெய் உண்டலாமே, அதை எடுத்துக்கலாமே, இதை எடுத்துக்கலாமே, எல்லாம் போச்சே, இப்படி நம்மளை இங்க கட்டி வச்சுட்டாளேன்னு அதுக்கு வருத்தப்படுறானே தவிர, ஐயோ கட்டி வச்சுட்டாளே இப்படி வெட்கமா இருக்கேன்னு அந்த வெட்கம் அவனுக்கு சிறிதும் இல்லை. அப்ப நின்னார் முகப்பு சிறிதும் நினையான், வயிற்றை நிறைப்பான் உரிப்பால் தயிர்னை, உரிகளிலே சேமித்து வைத்திருக்கக்கூடிய பால் தயிர் வெண்ணெய், இதை சாப்பிட்டு உண்டு அப்பா திருப்தியா இருக்கு அன்னின்னு இப்பதான் அவன் திருப்திப்படுகிறானாம். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந் ஆய்ச்சியர் வெண்ணெய் விழுங்கி உரலோடு ஆட்கொண்டிருந்த பெருமான் அடிமேல். ஆய்ச்சியர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த வெண்ணெயை விழுங்கி முழுக்க முடிச்சுட்டாரான்னா, ஆதி விழுங்கு கொண்டிருக்கும் பொழுதே கையது வாயதுமாக பிடித்து கட்டுண்டு அழுது கொண்டிருந்த எம்பெருமானுடைய அடிமேல். இது யாரை பத்தி இந்த 10 பாசுரங்கள்? வைகுண்டநாதனை பத்தியானா? கிடையவே கிடையாது. இப்படி அடியுண்டு அழுது கட்டுண்டு இருக்கக்கூடிய இந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு மேலே 10 பாசுரங்களை சமர்ப்பித்திருக்கிறேன். நன்னாய தொல்சீர் வயல் மங்கையர் கோன், சிறந்த வயல் வரப்பு செழுமையா இருக்கக்கூடிய திருமங்கை கஷேத்திரமா, அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய திருமங்கையாழ்வார் கலியன் ஒலிசை தமிழ் மாலை வல்லார். நல்ல சிறந்த இசையோடு பாடி இருக்கக்கூடிய இந்த 10 பாசுரங்களையும் யாரெல்லாம் சேவிக்கிறார்களோ, அனுசந்திக்கிறார்களோ, அர்த்தத்தை மனதாலே நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இடரே வராது. என்னானும் எய்தா இடர் இன்பமெய்தி, அவருக்கு சிறிதும் அந்த தடைகள், அவர்களுக்கு துன்பமே வராது, ஒரு காலத்திலும் வராது. துன்பம் இல்லாமல் எப்போதும் மீட்சியின் வைகுந்த மாநகர் என அந்த உயர்ந்த வைகுந்த லோகத்தை அடைந்து இன்பமெய்தி இமையோர்க்கும் அப்பால் செலவெய்துவாரே. பிரம்மாவிற்கும் கிடைப்பதற்கு அரிதாக இருக்கக்கூடிய அந்த உயர் பராபதஸ்தானத்தை பெற்று சுகிப்பர்கள் என்று பலனை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பலனை நாமும் அடைவோம். கண்ணன் பெருமானுடைய அந்த எளிமை குணத்தில் ஈடுபட்டு அவனே பராத்பரன் என்று தெரிந்து அந்த எளியவனான கண்ணனுடைய திருவடிகளை பற்றி ஆழ்வாருடைய அபிமானத்தில் ஒதுங்கி ஆச்சாரியருடைய அந்த உபதேசங்களை பெற்று ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னிங்கிற அந்த புருஷார்த்த கைங்கரியத்தையும் பெற்று உஜ்ஜீவிப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்துள்ள இருக்கக்கூடிய யதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமியுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய சாஷ்டாம் பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் இதே போன்ற சுவாமியினுடைய கைங்கரியங்கள் இங்கு சிறந்து வளர்ந்து உலகத்தவர்கள் அத்தனை பேருக்கும் அது சென்று கிட்டி அனைவரும் உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும்
பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே